தமிழ் வளர்த்த முன்னோர்களைத் தொழுது தொன்தமிழ் வேர்தாங்கம் நிகழ்கால விழுது எண்ணங்களை சீராக்கி வரலாற்றில் எழுது இது வண்ணங்களை வசமாக்கும் பொன்மாலை பொழுது. தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை செயலர், பொது நூலகத்துறை இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் சென்னை மாவட்ட நூலக அலுவலர் ஆகியோரின் சீரிய வழிகாட்டுதலில் வெற்றிகரமான 12வது வார பொன்மாலை பொழுது எனும் பல்வேறு ஆளுமை சார்ந்த நிகழ்வில் அவையோரையும் சபையோரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். இன்றைய ஆளுமை கவிஞர் திருவாளர் கலாப்பிரியா அவர்களின் கவிதை நினைவின் விருந்தாளி என்ற இலக்கிய சிறப்புரை இனிதே துவங்குகிறது. கவிதை என்பது மிக உயர்ந்த சொற்கள் மிகச்சிறிய முறையில் உள்ளடக்கியது கவிதை என்கிறார் கோல்ரிட்ஜ். ஆற்றல் நிரம்பிய சொற்கள் இயல்பாக பொங்கி வருவது கவிதை என்கிறார் வேர்ட்ஸ்வொர்த். மொழியும் எழுதுகிறவரின் மனமும் இணைந்து முயங்குகிற போதுதான் கவிதை பிறக்கிறது. கவிதை ஒரு கலை. கவிதையை விட நுட்பமான மொழி சார்ந்த வெளிப்பாடு வேறொன்று கிடையாது என்கிறார் கவிஞர் பிரமிழ். எது கவிதை? கவிஞனில் கருக்கொண்டு பேனாமுனையில் உருக்கொண்டு காகித உலகில் கால் பதிக்கும் காவிய குழந்தை. யார் கவிஞன்? எழுத்துக்களின் வழியே எண்ண ஓட்டங்களை வண்ணமயமாய் வாசிப்பனின் மனங்களில் தரவுகளாய் வரவு வைப்பவன். கவிதை சிறகுகளை நமக்கு பொருத்தி இலக்கிய உலகில் உயர பறக்கச் செய்பவன். நமது பொன்மாலை பொழுதில் நமது சிறப்பு விருந்தினர் கவிஞர் ஐயா அவர்கள், கலாப்பிரியா ஐயா அவர்களை அறிமுகம் செய்திட வருகிறார் எங்கள் அன்பு சகோதரர் திரு இரா பாஸ்கர் அவர்கள். நன்றி ரவிகிருஷ்ணன். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கவிதை நினைவின் விருந்தாளி என்கிற தலைப்பில் நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்துள்ள இன்றைய ஆளுமை திரு கலாப்பிரியா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த பெருமை கொள்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். நெல்லையில் பிறந்த திரு கலாப்பிரியா அவர்கள் கணிதத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். தமிழின் நவீன கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர். 70களில் எழுதத் தொடங்கிய இவரின் இயற்பெயர் சோமசுந்தரம். அறிஞர் அண்ணாவின் இரங்கல் கூட்டத்திற்காக முதலில் கவிதை எழுதிய சோமசுந்தரம் அவர்கள் வண்ண நிலவனின் கையெழுத்து இதழான பொருநையில் கவிதை எழுதும் பொழுது கலாப்பிரியா என்ற புனைப்பெயர் சூட்டிக்கொண்டார். பின்னர் கசட தபரவில் கவிதைகள் வெளிவரும்போது கூர்ந்து கவனிக்கப்பட்டார். வானம்பாடி, கணையாளி, தீபம், காலச்சுவடு, உயிர்மை, சுபமங்களா ஆகிய இலக்கிய இதழ்களில் ஏராளமான கவிதைகள் எழுதியுள்ளார். மேலும் ஆனந்த விகடன், குமுதம், கலைமகள், குங்குமம், தீராநதி போன்ற முன்னணி பத்திரிகைகளிலும் தனது இலக்கிய பங்களிப்பினை வழங்கியுள்ளார். புதுக்கவிதைகள், நீண்ட வகை கவிதைகள், காவிய கவிதை வகைகள் என சுமார் 2000க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதியுள்ள இவர் கவிதை தொடர்பான விமர்சனம் மற்றும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். மேலும் வளர்ந்து வரும் தற்காலத்திய இளம் கவிஞர்களின் கவிதை தொகுப்பு நூல்களுக்கு முன்னுரை எழுதி தந்து அவர்களை ஊக்கப்படுத்தியும் வருகிறார். 16 கவிதை தொகுப்புகள், 10 கட்டுரைகள், 3 தொகை நூல்கள் என்று கடந்த 30 ஆண்டுகளில் இவர் எழுதியிருக்கும் கவிதைகளின் எண்ணிக்கையும் கவிதைகளில் தொட்டிருக்கும் தளங்களும் பறந்துபட்டது. திரு கலாப்பிரியா அவர்கள் தமிழக அரசின் கலைமாமணி விருது, கவிஞர் சிற்பி இலக்கிய விருது, ஜஸ்டிஸ் VR கிருஷ்ணய்யர் விருது, சிறந்த கட்டுரை தொகுப்புக்கான நினைவின் தாழ்வாரங்கள் எனும் நூலுக்கான விகடன் விருது மற்றும் சுஜாதா விருது 2010 சுஜாதா விருது வாங்கியுள்ளார். கண்ணதாசன் இலக்கிய விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, கவிஞர் தேவமகள் இலக்கிய விருது, கவிதைக்கணம் வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். கவிதைகள் மூலம் தொடர்ந்து தனது இருப்பை தக்க வைத்து கொண்டு இயங்கி வரும் திரு கலாப்பிரியா அவர்களின் இலக்கிய பணி சிறக்க வேண்டும் என்று அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. காலம் எப்போதும் தன் கலைப்படைப்புகளை கவிதை வடிவிலை வழங்கியிருக்கிறது. தொல்காப்பியம் துவங்கி வள்ளுவம் வரையிலும் அகத்தியம், இராமாயணம், மகாபாரதம், பேரிலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் என்று அத்தனை உயர்ந்த படைப்புகளும் கவிதமிடம் பெற்றே வலம் வந்திருக்கின்றன. சித்தர்கள் கூட தங்கள் ஞானத்தையும் அனுபவங்களையும் பாடல் வடிவில் தான் படைத்திருக்கிறார்கள். வாழ்வையும் கலையையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதேபோல் தமிழையும் கவிதையும் பிரித்து விட முடியாது. அப்படி என்ன சுவை கவிதைகளில் இருந்துவிடப் போகிறது என்று நீங்கள் கேட்கலாம். கவிதை என்னும் சிறு பொறியில்தான் தமிழர்களின் நெஞ்சங்களில் விடுதலை எனும் பெரும் நெருப்பை பற்ற வைத்தான் பாரதி. கண்ணதாசனின் கவிதைகள் பாடலாக புறப்பட்டு பல காலம் தாண்டி இன்னும் நம் சிந்தனைகளுக்கு செருகு தருவதில்லையா? எத்தனை மகாகவிகளை களம் கண்டு இருக்கிறது நமது தமிழ். இதோ இன்றும் நம்மோடு
தன் கவிதைகள் வழியே நம் சிந்தனைகளை கொள்ளை கொள்ள வந்திருக்கிறார் கவிஞர் கலாப்பிரியா அவர்கள். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதை கடலில் மூழ்கி முத்தெடுக்கலாம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உண்மையிலேயே இவ்வளவு பெரிய வருகை எதிர்பார்க்கவில்லை. கொஞ்சம் நர்வஸாக கூட இருக்குது எனக்கு. அதுவும் அறிமுகப்படுத்துகிற நண்பர்கள் வந்து ரொம்ப அருமையான விதத்தில் அறிமுகப்படுத்துனாங்க. அதுவும் ஒரு கூச்சத்தை உண்டு பண்ணிடுது. அதாவது பொதுவாக வந்து இந்த ஹாலை காலையில் நான் ஒரு தடவை பார்த்தேன். காலையில் ஒரு கூட்டம் நடந்தது. இந்த அரங்கத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எல்லோரும் ஒரு மாதிரியாக கலந்து பேசுகிற மாதிரி, உரையாடுற மாதிரியான ஒரு இது வாய்ப்புக்குள்ள அரங்கம் இது. அதில் வந்து அப்போ ரொம்ப எனக்கு இதாக இருந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஏதாவது பேசிடலாம் நம்மளுக்கு அப்படின்ட்டு. இப்போ பார்க்கும்போது வந்து இது ஏதோ உழவு இதுக்கப்புறம் வந்து பேசுகிறதுங்கிறது வந்து எப்போ அது சூடு பிடிக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஜஸ்ட் ஒரு ஷேரிங் நான் அது மாதிரி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பொன்மாலை பொழுது என்று அருமையான ஒரு தலைப்பிட்டிருக்கிறார்கள். அதுவும் சனிக்கிழமை மாலை என்றாலே இன்றைய காலகட்டத்தில் வந்து அது சனியும் ஞாயிறும் கூடுகிற ஒரு அற்புதமான மாலை. எங்கள் பாஷையில் அந்த காலத்தில் சொல்லுவோம், சாட்டர்டேயில் இது வாட்டர் டே அப்படிம்போம். அது மாதிரியான ஒரு மாலையில் வந்து நான் உங்களை எல்லாம் எவ்வளோ தூரம் கட்டி போட போகிறோன்னு பார்க்கலாம். மாலையை பற்றி நிறைய நம்முடைய செவ்விலக்கியம் தொடர்ச்சியாக திரைப்பட பாடல் வழியாக இன்றைய நவீன கவிதை வரை நிறைய கவிதைகள் வந்திருக்கின்றன. காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்று வள்ளுவர் ஆரம்பித்து வைத்து பாடியிருக்கிறார். வள்ளுவர் பொழுது கண்டு இரங்கல் என்று ஒரு அதிகாரமே பாடி இந்த மாலை பொழுதை கொண்டாடி இருக்கிறார் என்றால் ஒரு தலைவியின் சோகங்கள் அனைத்தையும் அவர் உணர்ந்து பாடியிருக்கிறார். இத்தனைக்கும் அவரை ஒரு சமண முனிவர் என்று நாம் கொண்டாடுகிறோம், சொல்லுகிறோம். அவர் மட்டுமல்ல, நாலடியார் என்ற சமண முனிவர்கள் எழுதியாக சொல்லப்படும் நாலடியார் அதுவும் ஒரு முப்பால் நூல் தான். அதிலும் வந்து ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. ஆனால் அது பொருட்பால் வருகிற ஒரு பாடல் ஒன்று உண்டு. நளிகடல் தன் சேர்ப்ப நான் இழல் போல் விழியம் சிறியவர் கேண்மை விழிவின்றி அல்கு நிழல் போல் அகன்றகன்று ஓடுமே தொல் புகழாளர் தொடர்பு என்று ஒரு நாலடியாரில் ஒரு பாடல் ஒன்று வருகிறது. மாலை நிழல் வந்து நீண்டுக்கிட்டே போகும், ஆனால் காலை நிழல் வந்து குறுகிக்கிட்டே போகும். இந்த காலை நிழலை வந்து சிறியவர்களுடைய நட்புக்கும் மாலை நிழலை ஒரு பெரியவர்களுடைய நட்புக்கும் ஓமையாக வந்து நாலடியாரில் ஒரு பாடல் சொல்லியிருப்பார். அது மாதிரி இந்த மாதிரி இந்த அருமையான பொன் மாலை பொழுதில் உங்களை போன்ற பெரியவர்களுடைய நட்பு கிடைத்ததற்கும் புதிய நட்புக்கும் என்னுடைய பழைய நட்புக்கும் ஒரு வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை கொண்டாடுறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மனசுக்குள்ளே ரொம்ப கொண்டாட்டமாகவே இருக்குது. இந்த கவிதையில் நாலடியார் அப்படிங்கிற விஷயமே வந்து நமக்கு அநேகமாக நம்முடைய பள்ளி காலங்களில் முடிஞ்சு போன ஒரு விஷயம். திருக்குறள் வேணால் கல்லூரி காலங்கள் வரைக்கும் வந்திருக்கலாம். நாலடியார் அல்லது பழமொழி, சிறுபஞ்சமூலம் இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே வந்து நல்ல பாடல்கள் உள்ள நல்ல செயல் உள்ள எல்லாமே நம்மளுடைய பள்ளி காலங்களோடவே முடிஞ்சு போயிடுச்சு. அது ஒரு பெரிய துரதிருஷ்டம் நமக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய கல்வி அதுக்கு இடம் கொடுக்கல, நம்ம கல்வி அமைப்பதுக்கு இடம் கொடுக்கலேன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு அந்த சிறு வயசுலேருந்தே என்னை கவர்ந்தது போல் நிறைய கவிதைகள் என்னை கவர்ந்திருக்கின்றன. அவை எல்லாமே என்னுடைய நினைவை ஆதிக்கம் செலுத்துகின்றன. அந்த கவிதைகள் குறித்து தான் இன்று நான் உங்களுடன் உரையாடலாம் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே நம்மளுடைய நண்பர் வந்து கால்ரிட்ஜ் சொன்னார், பெஸ்ட் பொயட்ரி இஸ் பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் பெஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு மேற்கோளை ஒன்று சொன்னார். வேர்ட்ஸ்வர்த்தோட
ஒரு மேற்கோளை சொன்னார், பிரமிழோட ஒரு மேற்கோளை சொன்னார். பிரமிழோட ஒரு கவிதை ஒன்று உண்டு, ஒரு அற்புதமான கவிதை ஒன்று உண்டு. பள்ளின்னு தலைப்பிட்டிருப்பார் அந்த கவிதைக்கு. கவிதையின் தலைப்பு வந்து பள்ளி. ஆனால் அது இப்போ அந்த கவிதை இப்படி போகும். அது பள்ளி கவிதை இறக்க துடிக்கும் வாளா அல்லது உயிருடன் மீண்ட உடலா அப்படின்னு கேட்டிருப்பார். கவிதை என்பது பள்ளியின் இறக்க துடிக்கும் வாளா அல்லது உயிருடன் மீண்ட உடலான்னு. நீங்கள் பள்ளி வாழை ஏன் அருந்து போகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வகையான தப்பிக்கிற இதுதான். அது தானாகவே அந்த பள்ளியோட வாழை கலட்டி விட்டுக்கிடும். யாராவது அதை ஒரு இறை அல்லது ஏதாவது ஒரு அதுக்கு எதிரி ஒரு வந்ததுன்னா அது வந்து வாழை கலட்டி விட்டுரும். அந்த வால் வந்து துடிச்சிக்கிட்டே இருக்கும். அதை வர்ற இறை வந்து துடிக்கிற வாழை பிடிக்க போயிடும். ஆனால் பள்ளி வந்து உயிரோடு அப்படியே மீண்டு போயிடும். இப்போ இதில் கவிதைங்கிறது வந்து துடிப்புள்ள வால் துடிக்குது, ஆனால் உண்மையிலே இறக்க போகிறது வால் தான். ஆனால் துடிக்காமல் இருக்கிறது பள்ளி. அது அமைதியாக இருக்குது, துடிக்காமல் இருக்குது. அது மாதிரி வந்து அது கவிதையா இது கவிதையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிழ் வந்து ஒரு இது சொல்லியிருப்பார். நான் இதுக்காக இதை சொல்ல வரேன்னா, கவிதை அப்படிங்கிறத வந்து வரையறுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான கவிதைகள் அப்படியெல்லாம் இருக்கும்போது புதுமைப்பித்தன் வந்து சொல்லுவார். புதுமைப்பித்தன் என்ன சொல்லுவார்னா, கவிதையை வந்து ஒரு மோகனமான கனவு அப்படின்னு புதுமைப்பித்தன் சொல்கிறார். புதுமைப்பித்தன் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு பெரிய மகாத்தான சிறுகதை ஆசிரியர். தமிழில் உலக தரத்திற்கு சிறுகதை எழுதிய ஒரு மகாத்தான சிறுகதை ஆசிரியர். அவரே கவிதையை வந்து இப்படி ஒரு மோகனமான கனவு என்று உயர்த்தி படிக்கிறார் என்றால் கவிதையின் இடம் இலக்கியத்தில் எந்த உயரத்தில் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் புதுமைப்பித்தன் வந்து சிலர் வந்து ஆலமரத்துக்கு ஒப்பிடுவாங்க. நான் ஆலமரத்துக்கு அவரை ஒப்பிட மாட்டேன். ஏன்னா வந்து அவர் வந்து ஆலமரத்து நிழலில் வந்து எந்த செடியும் வளராது. ஆனால் புதுமைப்பித்தனை பொறுத்தளவில் அப்படி இல்லை. புதுமைப்பித்தனை பின்தொடர்ந்து ஏகப்பட்ட தமிழில் எழுதியிருக்கிறாங்க. இன்றைய வண்ண நிலவன் வரைக்கும் வந்து ரொம்ப அற்புதமான சிறுகதை ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. மற்றபடி அவருடைய சிறுகதை வந்து எல்லா துறையிலையுமே பாதிப்பு செலுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அது வந்து அதனால் வந்து நான் புதுமைப்பித்தனை வந்து விதைநெல் என்று சொல்லலான்னு நினைக்கிறேன். நான் அவரை விதைநெல் கூட ஒப்பிடலான்னு நினைக்கிறேன். விதைநெல் அப்படிங்கும்போது வந்து என்னுடைய ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று, சமீபமாக எழுதின ஒரு கவிதை ஒன்று ஞாபகம் வருது. உன் பெயர் எழுதப்படாத தானியம் விதையாகிறது, உன் பெயர் எழுதப்படாத தானியம் விதையாகிறதுன்னு. பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அரிசியிலலாம் நம்ம பேர் எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம விதை நெல்லில் வந்து நம்ம பேர் எழுதப்படாதனால தான் அது வந்து விதையாகி செடியாகி புல்ல விளைந்து நிறைய பேருக்கு உணவாகுது. அப்போ அந்த இதை வந்து அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது. அந்த ஸ்பார்க்கே நான் ஒரு சின்ன கவிதையாக இப்படி எழுதுனேன். அதாவது உன் பெயர் எழுதப்படாத தானியம் விதையாகிறது என்று. அந்த மாதிரியான விஷயத்தை பார்க்கல வந்து நினைவுகளில் இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இப்போ பிரமிழில் பார்த்தோம், நாலடியார் பார்த்தோம். இந்த மாதிரியான புதுமைப்பித்தனை பற்றி பேசணும். இந்த மாதிரியான நினைவுகளில் இருந்து நமக்கு வந்து நினைவுகள் என்பதே வந்து ஒரு சமீபத்தில் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுது. வந்து நினைவுகளை எழுதுவது என்பது மனைவியிடம் தாயை காண்பது போல அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சுது. நம்ம நினச்சி பழைய நினைவுகள் எல்லாமே வந்து கடைசியில் வந்து ஒரு அன்பான தாயை பற்றின நினைவுகளோ அல்லது நம்ம யாரை பற்றின நினைவுகளோ நம்ம மேலே அன்பு செலுத்துகிறவர்களுடைய நினைவு வந்து மனைவிட்ட அந்த இதை காண முடியுது. ஒரு நல்ல அருமையான தாம்பத்தியத்தில் வந்து அதை காண முடியுதுங்கிறத வந்து நினைவுகளை எழுதுவது என்பது மனைவியிடம் தாயை காண்பது போல என்ற ஒரு சிறிய வரிகள் எனக்கு தோன்றியது. இதே மாதிரி தான் நினைவுகள் என்பதே வந்து ஒரு நினைவுகளை வந்து ஒரு இறந்த காலத்தின் பதிவுகள், நிகழ்காலத்தின் கற்பனை,
எதிர்காலத்தின் கனவு அப்படின்னு ஒரு 3 விதமாக நம்ம நினைவுகளை வந்து பிரிக்கலாம்னு நினைக்கிறேன். அது 3 விதமாக நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நினைவுகள் என்பது இறந்த காலத்தை பொறுத்தளவில் பதிவுகளாகவும், நிகழ்காலத்தை பொறுத்தவரை கற்பனையாகவும், எதிர்காலத்தை பொறுத்தவரை கனவாகவும் நினைவுகள் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். நான் வந்து நினைவு இந்த 3 பீரியடுக்கும் போயிட்டு வர்ற ஒரு மாய கம்பளமாக தான் கவிதை வந்து செயலாற்றிட்டுன்னு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கவிதைகள் வந்து நம்மளை 3 காலத்துக்கும் ஒரே இடத்துல இருந்து 3 ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட கணத்தில் வந்து இந்த மாயக்கம்பளமாக அங்கேயும் இங்கேயும் 3 காலத்திற்கும் கவிதை நம்மளை அழைத்து போவதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதனால்தான் ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு, நினைவின் விருந்தாளியாக ஒரு கவிதை பிரவேசிக்கும்போது நம்முடைய உலகமே மாறிப்போகிறது என்று ஒரு ஆங்கில வாசகம் ஒன்று உண்டு. எனக்கு இது மிகவும் பிடித்த வாசகம். நான் மறக்க முடியாதது அடிக்கடி கூறும் ஒரு வாசகம். நம்முடைய நூலகர் காமாட்சி அவர்களிடம் நீங்கள் என்ன தலைப்பில் பேசப் போகிறார்கள் என்று சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வந்த ஒரே வாசகம் இதுதான், கவிதை நினைவின் விருந்தாளி என்று வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதுபோல் நினைவின் விருந்தாளியாக கவிதை பிரவேசிக்கும் போது நம்முடைய உலகமே மாறிப்போகிறது. இதற்கு நிறைய சம்பவங்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். யோசித்து பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். ஒரு சினிமா பாட்டு கூட நம்மளை மாற்றிட முடியும், நம்மளுடைய நிலைமையை மாற்றிட முடியும். எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. அதாவது பணி ஓய்வு, வங்கியில் இருந்து பணி ஓய்வு பெற்ற பின் ஒரு நாளைக்கு வந்து அந்த நேரம் வந்து என் மனைவி ஓய்வு பெறல, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தாங்க, ஸ்கூலில் போயிருந்தாங்க. நான் வந்து தனியாக வீட்டில் இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சுது. எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறது, எவ்வளோ நேரம் படிக்கிறது. அது நம்ம படிக்கிற புஸ்தகங்கள் எல்லாமே ரொம்ப சீரியஸான புஸ்தகங்களாக. அதனால் வந்து ரொம்ப போர் அடிச்சு போய் என்ன செய்யலான்ட்டு என்ன பண்ணலான்னு அப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்து இந்த பாடலாசிரியருக்கு, திரைப்பட பாடலாசிரியர் கபிலன் அப்பப்போ ஏதாவது பேசுவார். இந்த முத்துக்குமார், கபிலன் இவங்கெல்லாம் வந்து என்னுடைய மிகச்சிறந்த சகோதரர்கள் போல். அவர்கள் அப்பப்போ ஏதாவது பேசுவாங்க. அப்போ திடீர்னு அவர் கூப்பிட்டார். அவர் வந்து, அண்ணா ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேசலாமா? ஐயா ஃப்ரீயாக தானே இருக்கேன், ஒருத்தருமே இல்லாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்னோடனே அவர் வந்து நான் பேசிகிட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் ஒரு மலையாள சொலவடை, அது பழமொழின்னு சொல்ல முடியாது, சொலவடைன்னு சொல்லுவாங்க, சொலவடை ஒன்று சொன்னார். அவர் வந்து அவருடைய தொகுப்பு ஒன்று அவர் குறுங்கவிதையாக ஒரு தொகுப்பு எழுதியிருந்தார். அதுக்கு வந்து ஒரு முன்னரே எழுதி தர முடியாது என்னை கேட்டிருந்தார். அதை பற்றியே பேசும்போது வந்து அவர் இது நானும் கொஞ்சம் கவிதைகள் சொன்னால் அவர் இந்த விஷயத்தை சொன்னார். ஒரு சொலவடையை சொன்னார். அதாவது பசுவின் மடுவில் கொசு வந்து கடித்தாலும் அது ரத்தத்தை தான் குடிக்குமே தவிர பாலை குடிக்காது அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் வந்து ஒரு சொலவடை சொல்லுவாங்க. இந்த சொலவடைங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம். வந்து ரொம்ப அதில் விட்டிசிசம் மட்டும் இருக்காது. அது ரொம்ப சமூகம் எழுதும் ஒரு குறுங்கவிதைன்னு கூட சொலவடையை சொல்லலாம். இதை சொன்ன உடனே எனக்கு வந்து அப்படியே விறுவிறுத்து போயிட்டு மேலாம் அப்படியே ஒரு இதாகிடுச்சு. எந்த காலத்தில் எவன் இப்படி சொல்லி வச்சுருக்கிறான், ஏதோ ஒரு இன்னொரு லாங்குவேஜில் சொல்லி வச்சுருக்கிறான் அப்படின்னு வந்து இது. அப்புறம் வந்து அந்த விஷயம் அந்த கேட்டதுலேருந்தே வந்து நான் ஒரு கவிதையை சொல்ல, அவர் கவிதையை சொல்ல, அப்படி நிறைய கவிதைகள்லாம் தாகுரை சொல்ல, ஹைக்கூவை சொல்ல, அப்படி மாறி மாறி வந்து அவங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் அவர் ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தார். நானும் அப்படியே அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், அந்த நினைவின் விருந்தாளியாக கவிதை பிரவேசிக்கும் போது நம்மளுடைய உலகம் எவ்வளவு தூரம் மாறி போகிறது அப்படி என்று நமக்கு ஒரு விஷயம் அப்படி இருந்தது. வந்து இதே மாதிரி வந்து ஒரு சம்பவத்தை கூட சொல்லுவாங்க நண்பர்கள் சொல்லுவாங்க. அதாவது ஒருவர் வந்து கடற்கரையில் வந்து போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு போகும்போது வந்து அவர் காலடியில் ஒரு சின்ன பேப்பர் வந்தது. அதில் பார்க்கும்போது ஒரு கவிதை எழுதியிருந்தது. அதை பார்த்தோன்னே அவருடைய இதை மாற்றிட்டாருன்னு. அந்த கவிதை வந்து கல்யாண்ஜியோட கவிதை வந்து இருந்து என்ன ஆக போகுது, செத்து தொலைக்கலாம், செத்து என்ன ஆக போகுது, இருந்து தொலைக்கலாம் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த கவிதையை படித்த உடனே அவருக்கு வந்து அவர் சாக போகிற நிலைமையில் இருக்கார். செத்து என்ன ஆக போகுது, இருந்து தொலைக்கலான்ட்டு அன்னைக்கு அவர் வீட்டுக்கு திரும்பிட்டார் அவர். ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கையே இந்த மாதிரி கவிதைகள் மாற்றி போடுற விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கண்ணதாசன் கூட சொன்ன மாதிரி கண்ணதாசன் கூட மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம்ங்கிற அந்த கவிதையை கேட்டு எத்தனையோ பேர், பாடலை கேட்டு எத்தனையோ பேர் ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கியிருக்காங்க. அப்படி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம்.
இந்த சொலவடை பற்றி ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்துக்கும்போது வந்து அந்த கிராமத்து ஆட்களுக்கு வந்து ரொம்ப எளியவர்களுக்கு, எளியவர்கள்னால் எளிமையான ஏழ்மையானவர்கள்ங்கிற அர்த்தத்தை சொல்கிறல. இந்த பைபிளில் சொல்லுவாங்க இல்லையா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான எளிமையான மனிதர்கள் வந்து அவங்க அப்பப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க. உப்பு அதெல்லாம் வந்து பேச்சு சுவராசியத்துக்கு அப்பப்போ 2 உப்பு போட்ட மாதிரி 2 சொல்லவடையை சொல்லிக்கிடுவாங்க. நேற்று கூட என் மனைவி வந்து உப்பு சம்மந்தமாக இதே மாதிரி ஏதோ வந்து என்னமோ 2 உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நான் நேற்று எழுதி வைக்கணும்னு நினச்சி அது மறந்து போச்சுது. அந்த மாதிரியான சடக்குன்னு பேசும்போதே அவங்க எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில விஷயங்கள் வந்து ஆத்திர அவசரத்தில் மறந்து போயிடும். இப்படி கூட சொல்லுவாங்க, அவசரத்தில் அண்டாவுக்குள்ளே கூட கை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அவசரத்தில் அண்டாவுக்குள்ளே கூட கை போகாது. ஏன்னா ஆத்திர அவசரத்தில் முதல்ல வந்து என்ன செய்கிறோன்னே தெரியாது. அப்போ அண்டாங்கிறது வந்து இப்போ குழந்தைகள் இப்போ உள்ள அவங்களுக்கு வந்து அண்டாங்கிறதே பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. பெரிய பாத்திரம், இவ்வளோ பெரிய பாத்திரம், அதுக்குள்ளே கூட கை போகாத அளவுக்கு அவசரத்தை நம்மளை இதாக்கிரும்னு ஒரு சொலவடை சொல்லுவாங்க. நிறைய அந்த சுவராசியமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அது ஆறுதலையும் கொடுக்கும், ஒரு நம்பிக்கையும் தரும், வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கையும் தரும். பூனை இருக்கிற வீட்டில் தான் எலி பேரம்பேத்தி எடுக்கு அப்படின்னு ஒரு சொல்லவடை சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் திருநெல்வேலி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா பூனை இருக்கிற ஒரு வீட்டில் தான் எலி பேரம்பேத்தி எடுக்கு அப்படிம்பாங்க. ரொம்ப எவ்வளோ அற்புதமான விஷயங்கள். அசடாக இருந்து கெட்டவனும் இல்லை, சமத்தாக இருந்து வாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. இதை நம்ம கண்ணதாசன் இதே பாடியிருக்கார். புத்தியுள்ள மனிதர் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை என்ன ஒரு பாடலாகவும் பாடியிருக்கிறார். அது மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த சொலவடைகள் சொல்கிறது. இந்த சொலவடைகளை வந்து நம்மளோட வந்து வெஸ்டில் நிறைய பேர் இதை நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நம்ம இதுலேயும் பேராசிரியர் மாடசாமின்னு உங்களுக்கு தெரியும், ஒரு மார்க்சிய தோழர், பெரிய பேராசிரியர் மாடசாமி. அவரும் அவர் நண்பர்களுமா சேர்ந்து வந்து அறிவொளி இயக்கம் நடந்துக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு சொலவடைகள் சொன்னவர்களும் சொலவடைகளும் இந்த மாதிரி ஒரு தொகுப்பு போட்டிருக்காரு. 340 பக்கத்தில் அருமையான புஸ்தகமாக பாரதி புத்தக நிலையத்தில் கிடைக்கும் அந்த புக்கு. அருமையான சொலவடைகள் எல்லாத்தையும் ஏகப்பட்ட சொலவடைகளை தொகுத்துருக்கிறாரு. அவருக்கு வந்து ஜான் ரஸ்ஸல்னு ஒரு வெஸ்ட்டில் உள்ள ஒரு ஆளை தான் சொல்கிறார், ஒரு இங்கிலீஷ் ஆத்தரை தான் சொல்கிறார். அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடிட் பண்ணி கண்டுபிடிச்சி இது பண்ணி வச்சுருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு வந்து, சொலவடைங்கிறது வந்து ஒன் மேன்ஸ் விட் அண்ட் ஆல் மென்ஸ் விஸ்டம் அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து ஒரு மனிதனின் கூற்று பல மனிதர்களின் அனுபவம் அப்படின்னு அப்படி தான் இருக்குது. எந்த சொலவடையை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் வந்து பல மனிதர்கள் அதை அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு மனுஷன் அதை கரெக்டாக சொல்லியிருப்பான். நாய்க்கு வேலையும் இல்லை, உட்கார நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், எல்லோரும் பார்க்குறோம். நாய் எங்கே போகுது இங்கே போகுது எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எவனோ ஒருத்தன் அதை சொல்லியிருக்கிறான், நாய்க்கு வேலையும் இல்லை, உட்கார நேரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு அங்கே எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஆமாம் நடந்தால் நாடெல்லாம் உறவு, படுத்தா பாயெல்லாம் பகை அப்படின்னு. இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஊரில் நிறைய மரியாதை இருக்கும், வீட்டில் அவனுக்கு மரியாதையே இருக்காது, அதுக்காண்டி சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் அப்படிலாம் இல்லை. இதுக்கு ஃபேமஸாக சொல்கிறதுனா நம்ம சாக்ரட்டிஸை சொல்லுவாங்க. சாக்ரட்டிஸோட மனைவி அவர் என்ன பாடுபடுத்தினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கதையை நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது மேலேருந்து நண்பர்கள் கூட அவர் உட்காந்து ரொம்ப தீவிரமாக விவாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து மாடி மேலே இருந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் இவர் நிறுத்துகிற மாதிரி தெரியலன்னா அங்கேருந்து ஒரு வாளி தண்ணியை தலையில் தூக்கி விட்டாங்களாம். இப்போ அதை சாக்ரட்டிஸ் சொன்னார், இவ்வளோ நேரம் இடி இடிச்சு இப்போ மழை பெய்யுது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அது மாதிரியான ஊர் பூரா கொண்டாடுற ஆட்களை வந்து வீட்டில் அவனுக்கு ஒரு மரியாதை இருக்காது, அவனுக்கோ அவளுக்கோ. குறிப்பாக இன்றைக்கி பெண்களுக்கு பொருத்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊர் பூரா பெண்ணை பெருசாக கொண்டாடும். வீட்டுக்கு போனால் அவங்க வந்து ரொம்ப பாவமான நிலைமையில் தான் இருப்பாங்க, அவங்க ஒத்துக்கிடவே மாட்டாங்க. அது ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தில் இதை பெண்ணுக்கு கூட பொருத்தி பார்க்கலாம். இது ஏதோ ஒரு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பெரிய வேடிக்கை என்னென்னா, இந்த சொலவடைகளில் சொல்லப்படுற மொழி வந்து ரொம்ப வெகுமக்கள் புழங்குகிற ஒரு நாட்டார் வழக்கில் உள்ள மொழி தான். எந்த கெட்டிக்காரத்தனமான இதுவோ அது லாங்குவேஜோ இல்லை, இருக்காது அதில். அதெல்லாம் வந்து ஒரு 200-300 வருஷத்துக்குள்ளே ஒரு மொழி தான் அது. வந்து நிறைய சொல்லுவாங்க இந்த மாதிரி, வாய் உள்ளவ வெளியே வாழைப்பழம் கொண்டு வந்தவ, வாய் உள்ளவ உள்ள வாழைப்பழம் கொண்டு வந்தவ வெளியில் அப்படின்னு.
நீங்கள் யாராவது பிரமுகரை பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய இதை கொண்டு போய், நானே ஒரு பிரமுகரை பார்க்கறதுக்கு போனேன். அப்புறம் அப்படி சொல்லிவிட்டு தான் நான் போனேன். அவர் சந்திக்கணும்னு சொல்லி நீங்கள் வாங்கன்னு சொல்லி போனோம். போகும்போது நிறைய ஒரு 10-15 புத்தகத்தை கொண்டு போய், ஒரு 4-5 புத்தகத்தை என்னுடைய தொகுப்புகளை கட்டி கொண்டு போய் வச்சுருந்தேன். அப்புறம் போனால் அவர் பிஏ இருந்தார். அவர் வந்து, சார் உங்களை அவங்க இருக்குது கொஞ்சம் உட்காருங்க சார், சார் ஒரு வேலையாக இருக்கார், ஒரு 5 நிமிஷம் உட்காருங்கன்னாரு. சரி, இன்னும் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு ஆள் வந்தார், வழக்கம் போல் வந்தார். இவர் பிஏ பேர சொன்னார், எப்படி இருப்பாப்பா, எப்படி இருக்கப்பா, அப்படி இருக்காப்பா, அப்படி கையை காமிச்சார். அவர் பாட்டு காத்துன்னு உள்ளே போயிட்டு, சார் அண்ணாச்சி வணக்கம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். நான் போக வேண்டிய இடத்துல அவர் போயிட்டாருன்னு நான் என் பாட்டு உட்காந்தே இருந்தேன். அப்புறம் அவர் பிஏ கூப்பிட்டு என்னை கொண்டு போய், சார் அவர் இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே வாங்கன்னு என்னை உட்கார வச்சார். அப்புறம் அவரை நீங்கள் அவங்கள அப்புறம் பார்க்க, சார்கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு அவர் வெளியே வந்துட்டார். என்ன உட்கார வச்சுட்டு அவர் வெளியே வந்துட்டார். அப்புறம் நான் அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து பார்த்தா இவர் எனக்காக வேண்டி வெளியே நின்றுட்டுருக்காரு. அந்த புதுசாக வந்த ஆள் வந்து, ஏன்னா வந்து அவர் மினிஸ்டர் இவ்வளோ தூரம் சொல்லிட்டாரா, அப்போ இவருக்கு மினிஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஆள் இவருக்கு மினிஸ்டர்கிட்ட ரொம்ப பெரிய செல்வாக்கு இருக்கும் போலுக்கு, அப்போ இவரையும் பார்த்து வச்சுக்கோ அப்படின்ட்டு என் கையிலையும் வாழா அப்போ சொன்ன மாதிரி தில்லானாம வைத்தியமாக என் கையிலையும் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுக்காத குறையா என் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தார். அது மாதிரி அப்போ நினச்சிக்கிட்டு அந்த வாய் உள்ள வாழைப்பழம் கொண்டு வந்து வெளியே அப்படின்னு. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சொலவடை நிறைய இருக்குது. என்னடா சொலவடையவே நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். நிறைய அதுக்கும் இதுக்குமான தொடர்பு நிறைய இருக்குது. அது வந்து எப்படி மருவி இங்கே இதுக்குள்ளே வருது, இலக்கியத்துக்கும் அதுக்கும் எப்படியான தொடர்பு, அல்லது இலக்கியத்துக்கும் வெகு மக்களுக்கும் எப்படி ஒரு தொடர்பு இருக்குங்கிறத வந்து இந்த சொலவடைகள் சொல்லுவாங்க. அந்த குணம் வந்து எப்படி மாறுது, மனுஷனுக்கு எப்படி குணம் ஒரு நேரத்தில் இருந்த மாதிரி ஒரு நேரம் நம்ம இருக்கிறது இல்லை. அதை சொல்லும்போது ஊரில் சொல்லுவாங்க, மூத்திரம் பெயறதுக்குள்ளே 38 குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சொலவடை சொல்லுவாங்க. அது வந்து இவரை நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது வந்து வள்ளுவர் சொல்லியிருப்பார், அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்னு ஒரு குறள் சொல்லியிருப்பார். ஒரு பெரிய ஆள்கிட்ட ராஜாட்ட முக்கியமாக, அவர் அரசர் தானே அந்த காலத்தில். அரசர்கிட்ட இருக்கிறவங்க வந்து அப்படி பக்கத்தில் எட்டியும் எட்டாமலும் இப்படி பட்டும் படாமலும் இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு இந்த பழமொழியை இவங்க இங்கே மூத்திரம் பெயர்றதுக்குள்ளே 38 குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ பார்த்தீங்கன்னா ஒரு நாடோடி கதை சொல்லுவாங்க. நாடோடி கதையில் வந்து ஒரு ராஜா வந்து கத்திரிக்காய்னா அவருக்கு ரொம்ப பிரியம். அந்த கத்திரிக்காய் அவருக்கு எதுக்குன்னா எல்லா இதுலேயும் கத்திரிக்காய் தான் சாப்பிடுவார் அவர். அப்போ பக்கத்தில் ஒரு நாளைக்கு மந்திரி இருக்கும்போது, மந்திரி சாப்பிட்டு இருக்கும்போது அமைச்சர்கிட்ட கேட்டார், என்ன மந்திரியாரே வந்து கத்திரிக்காய் ரொம்ப அருமையான உணவு இல்லையா அப்படின்னு. ஆமாங்க, அதனால தானங்க அதுக்கு வந்து கடவுளே அதுக்கு தலையில் ஒரு கிரீடத்தை வச்சுருக்காரு அப்படின்னு. ஆமாம்மா கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் அப்படின்னா. அப்புறம் கத்திரிக்காய் சாப்பிட்டு ராஜாவுக்கு போர் அடிச்சு போச்சு. அப்புறம் அந்த அன்றைக்கி கத்திரிக்காயை கண்டாரே அவருக்கு வெறுப்பு அலர்ஜி ஆகிடுச்சு. அப்புறம் என்னையா அப்புறம் மறுநாள் அதே மாதிரி மந்திரிகிட்ட கூப்பிட்டு கேட்டார், என்னையா பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், வந்து கத்திரிக்காய் ஒரு உணவாயா, என்ன சாப்பாடாயா, என்ன தையா இருக்குது அதில் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் ராஜா, அது தெரிஞ்சு தான் தலையில் ஆணி அடித்து வச்சுருக்காரு கடவுள் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ராஜாக்கிட்ட போகும்போது வந்து அகலாது அணுகாது தீக்காய்வார் போல் அப்படி பட்டும் படாமலே இருந்துக்கணும் அப்படிங்கிறத அருமையாக சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நிறைய இந்த மாதிரி மனசு இதுதான் இல்லை, குணம்தான் இல்லை, மனசு மாறிடும். மனசும் வந்து ஒரு நேரத்தில் இருக்கிற மனசு வந்து ஒரு அடுத்த நிமிஷத்தில் மாறிடும். ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. அதாவது மகாபாரதத்தில் இல்லாத கதைகள் நாட்டில் நிறைய புழங்குது. அந்த மாதிரியான கதைகள் வந்து மகாபாரதத்தை விட அருமையான கதைகள் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்ணன் வந்து ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ வந்து அவர்கிட்ட தானம் கேட்க வருவார். அவர் அந்த அன்றைக்கி அப்படியே போய் எந்திரிச்சு போய் அப்படி எச்சி கையோடு போய் அவர் வந்து அந்த இதை அவருக்கு பொண்ணெல்லாம் அள்ளி கொடுப்பார். அப்போ அவர் சொல்லுவார் வந்து, ஏன் வந்து எச்சி கையோடு கொடுக்குறீங்கன்னு. இல்லை, நான் போய் கையை கழுவிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு மனசு மாறிடும், அதனால தான் நான் எச்சி கையோடு கொடுத்தேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லுவார் அவர். ஆனால் அதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா வந்து கர்ணனுக்கு வந்து அதுதான் நாடோடி கதைகளில் உள்ள உண்மை. வந்து கீராவை கூட இதை அடிக்கடி சொல்லுவார், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கர்ணனுக்கு வந்து சாப்பாடு போடுறது வந்து வெளியே வச்சு தான் சாப்பாடு போடுவாங்க. அதாவது டைனிங் ரூமில் வச்சு சாப்பாடு போட மாட்டாங்க. அவர் மனைவி கூட டைனிங் ரூமில் வச்சு சாப்பாடு போட மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சூதபுத்திரன் அவரை ஒதுக்கி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதை வந்து நாடோடி கதையாக மகாபாரத கதையாக வந்து நாட்டுப்புறங்களை உலவிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளவு விஷயத்தை நமக்கு ஒரு பொறியான ஒரு
இது ஞாபகம் வருது. இதே வந்து முக்கியமாக வந்து அந்த நம்ம இது ஆரம்பித்தோம், அதாவது சொல்லவடைனா இவர் சொன்ன மலையாள சொல்லவடையில் ஆரம்பித்தோம். அதாவது இதோட பசுவோட மடுவில் வந்து கொசு கடித்தாலும் அது ரத்தத்தை தான் குடிக்கும், பாலை குடிக்காது அப்படின்ட்டு. அது எனக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப நாளாக பாதிச்சுட்டே இருந்தது. அப்புறம் அதே இதில் வந்து நான் ஒரு கவிதை எழுதினேன், மானின் ரத்தம் புலி மடுவில் பாலாய் அப்படின்னு. மானின் ரத்தம் புலி மடுவில் பாலாயின்னு. மானை அடித்து புலி சாப்பிட்டு ரத்தத்தெல்லாம் குடித்து இதையும் சாப்பிடுது, ஆனால் அது குட்டிக்கு வரும்போது வந்து பாலாக வருது அப்படின்னு. அது மாதிரி நான் ஒரு கவிதை எழுதினேன். அந்த விஷயங்கள், சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து நம்மளை அப்படியே வந்து ஹாண்டிங் இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு படிமம் வந்து நம்மளை வேட்டையாடிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஏதாவது ஒரு கவிதையில் படித்த ஒரு படிமம் வந்து தொடர்ந்து வேட்டையாடிக்கிட்டே இருக்கும். எஸ்ரா பவுண்டு ஒரு விஷயம் சொல்லுவார். எஸ்ரா பவுண்டுங்கிற ஆங்கில கவிஞர் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். வாழ்நாள் முழுவதும் ஒரு கவிஞன் வந்து ஒரே ஒரு சிறந்த படிமத்தை எழுதினா போகிறோம், ஒரே ஒரு கவிதையில் எழுதினா போகிறோம், வேறு அவன் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அதுவே அவன் பெரிய கான்ட்ரிபியூஷனுங்கிற மாதிரி எஸ்ரா பவுண்ட் சொல்லுவார். இந்த விஷயத்தை எனக்கு முதல்ல சொன்னது வந்து அப்துல் ரஹ்மான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் சொன்னார். சமீபத்தில் காலமான அவரை நினச்சிக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அந்த உரையாடல் முதல் முறையாக அவரை சந்திப்பில் தான் இந்த விஷயத்தை சொன்னார், இந்த எஸ்ரா பவுன் விஷயத்தை சொன்னார். அப்போ அவர் ஒரு கவிதை சொன்னார். அந்த நேரத்தில் வந்து 72 வந்து 1971 72 வந்து வியட்நாம் வார் வந்து ரொம்ப உக்கிரமாக இருந்த நேரம். உங்களுக்கெல்லாம் தெரியும் வியட்நாமில் வந்து எப்படி அமெரிக்க இம்பீரியலிசம், ஏகாதிபத்தியம் வந்து அந்த பாவப்பட்ட மக்களை எப்படி அடக்கி ஒடுக்கிக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் வந்து வியட்நாம் வந்து போராடி ஜெயிச்சுது. அப்போ வந்து அவர் அந்த கவிதை, அப்போ வந்து ஹிந்தி கவிதை, வியட்நாமில் போர் நடக்கு, ஒரு ஹிந்தி கவிஞர் ஆதித்ய பிரதாப் சிங் அப்படின்னு ஒரு ஹிந்தி கவிஞர் சொல்கிறாரு, அக்கம் பக்கம் வசந்தம் இல்லை. அது வந்து தமிழ் அப்துல் ரஹ்மானுடைய மொழிபெயர்ப்பு. அக்கம் பக்கம் வசந்தம் இல்லை, ஒரு கபாலத்தின் மீது வண்ணாத்தி பூச்சி. அக்கம் பக்கம் வசந்தம் இல்லை, ஒரு கபாலத்தின் மீது வண்ணாத்தி பூச்சி. அதாவது வந்து ஒரு வண்ணாத்தி பூச்சி வந்து தலைப்பு வந்து வியட்நாம். இந்த கவிதைக்கு தலைப்பு வந்து வியட்நாம். ஏன் அப்படின்னா வந்து வியட்நாமில் வந்து ஒரே நாடே சுடுகாடாக இருக்குது. ஒரு வண்ணாத்தி பூச்சி உட்கார்றதுக்கு ஒரு பூ கூட இல்லை, ஒரு எலும்பு கபாலத்து மேலே தான் போய் உட்கார வேண்டியிருக்கு வண்ணாத்தி பூச்சி அப்படின்னு. ஒரு அக்கம் பக்கம் வசந்தம் இல்லை, ஒரு கபாலத்தின் மீது வண்ணாத்தி பூச்சி அப்படின்னு ஒரு ஆதித்ய பிரதாப் சிங் எழுதின கவிதை ஒன்று இருக்குது கலாப்ரியா. நான் படிச்சுட்டு அப்படியே அசந்து போனேன் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், நான் வந்து நீங்கள் எல்லாருமே கேட்கலாம் அந்த கேள்வி வந்து, அப்போ அந்த வண்ணாத்தி பூச்சி மட்டும் எப்படி உயிரோடு இருந்ததுன்ட்டு. அதுதாங்க வியட்நாமோட போராடுற தன்மை அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு கவிஞன்னா அதை சொல்ல முடியும். இதுதான் கவிதை, இப்படி தான் இருக்கணும். இவ்வளவு பெரிய போராட்டத்துலேயும் ஒரு வண்ணாத்தி பூச்சி உயிரோடு இருக்கிற மாதிரி வியட்நாம் இன்னும் உயிரோடு இருக்குது, அது எதிர்த்து போராடிட்டு இருக்குது. தோத்தது உண்மையிலே போரில் தோத்தது வியட்நாம் இல்லை, அமெரிக்கா தான் அந்த போரில் தோத்துது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வண்ணாத்தி பூச்சி படிமம் வந்து அப்போ வந்து ஹாண்டிங் என்னை வந்து துரத்திக்கிட்டே இருந்தது. நிறைய கவிதை அந்த வண்ணாத்தி பூச்சி எப்படியாவது கவிதைக்குள்ளே கொண்டு வரணும்னு. இந்த நிலாவை பற்றி நம்ம அந்த காலத்துலேருந்து எல்லோரும் எப்படி ஒரு பாடி நிறைய இன்னும் சலிக்காமல் பாடிட்டு இருக்குமோ, அதே மாதிரி நவீன கவிஞர்களுக்கு வந்து இந்த வண்ணாத்தி பூச்சி ஒரு இமேஜ் வந்து ஒரு விடாத ஒரு இமேஜ். அதை இமேஜை வச்சு எழுதணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு வந்து இந்த வண்ணாத்தி பூச்சி வச்சு நிறைய கவிதைகள் எழுதினேன். அதே நேரத்தில் இன்னொரு ஹைக்கு கசடதபரன்னு ஒரு பத்திரிக்கை வந்துட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் 72 அதில் ஒரு ஹைக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. மாரிடேக் அப்படின்னு ஒரு எழுதின ஒரு ஜப்பானிய கவிஞர் எழுத கவிதை. உதிர்ந்து விழுந்த மலர் மறுபடி கிளைக்கு திரும்புகிறது, உதிர்ந்து விழுந்த மலர் மறுபடி கிளைக்கு திரும்புகிறது, ஓ வண்ணாத்தி பூச்சி அப்படின்னு ஒரு கவிதை. அது வந்து செடியிலேருந்து ஒரு மலர் விழுந்து கிடக்கு, அது எப்படி திரும்ப செடிக்கு எப்படி போகுது அப்படிங்கிறாரு. இல்லை, அது வந்து வண்ணாத்தி பூச்சி இருந்துச்சு போகுது அப்படிங்கிறப்ப அதை ஒரு கவிதையாகியிருக்காரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து இந்த வண்ணாத்தி பூச்சி படிப்பு வந்து நான் படுத்திக்கிட்டே இருந்தது. அதனால் வந்து நான் முதல்ல ஒரு கவிதை எழுதினேன். அது அநேகமாக நிறைய பேருக்கு என்ன வாசித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கொஞ்சம் இந்த ஒருதலை காதல் நிறைய கவிதைகள் எழுதியிருந்தேன், அந்த எழுதியிருக்கிறவன்ட்டு. எல்லா வண்ணத்து பூச்சிகளும் செத்து செருகான பின்
எல்லா வண்ணத்து பூச்சிகளும் செத்து செருகான பின் இவள் என் பூந்தோட்ட வாசலில் ஈரக்கூந்தலுடன் அப்படின்னு ஒரு கவிதை எழுதினேன். இது முழுக்க முழுக்க இந்த வியட்நாம் கவிதையோட அறகுறையான பாதிப்பு தான். இதில் எனக்கு திருப்தியாகவே இல்லை. இது வந்து அதனால் வந்து இன்னொரு கவிதை அடுத்தாப்புல கொஞ்சம் தோணுச்சு. அதுக்கு வந்து ஒரு தலைப்பு வேறு வேறு சாபங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். உண்டதற்காக நன்றி கூறி பாடும் வண்டுகள், உண்டதற்காக நன்றி கூறி பாடும் வண்டுகள் வண்ணத்து பூச்சிகளைப் போல் அழகா இல்லை அப்படின்னு ஒரு கவிதை எழுதினேன். வேறு வேறு சாபங்கள். இப்போ வண்டு வந்து பாட்டு பாடிக்கிட்டே தேன் எடுத்துகிட்டு போகுது. அது வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிற மாதிரி நன்றி சொல்லிகிட்டே போகுது. ஆனால் அது பார்க்கறதுக்கு அழகாக இல்லை. வண்ணாத்தி பூச்சி வந்து ஊமையாக தேன் குடிச்சிட்டு போகுது. அது நன்றி சொல்கிறது இல்லை, ஆனால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ரெண்டு டிஃப்ரெண்ட்டான சாபங்கள், ரெண்டு வேறு வேறு சாபங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இது எனக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருந்தது. பரவாயில்ல அப்படி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இன்னொரு சம்பவத்தில் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு போயிட்டுருக்கும்போது ரோட்டு வழியாக போகும்போது இந்த களத்து மேட்டில் களத்தை அடிச்சிட்ருக்காங்க, தூசி இது நெல் களம் அடிச்சிட்ருக்காங்க, நெல் இது பண்ணிகிட்ருக்காங்க, போர் அடிச்சிட்ருக்காங்க. அப்போ தொட்டிலில் மரத்தில் தொட்டில் கட்டி போட்டு குழந்தை ஒன்று அது உள்ளே போட்டிருக்காங்க. அது வந்து கண்ணை மட்டும் முழிச்சு தான் இருக்குது, ஆனால் கண்ணை திறக்கலை. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு கவிதை தோணுச்சு. தூசிக்கு பயந்து வாயும் கண்ணும் மூடி கிடக்கிற களத்து மேட்டு தொட்டில் பிள்ளைகளின் கனவெல்லாம் வண்ணாத்து பூச்சி அப்படின்னு ஒரு கவிதை தோணுச்சு. தூசிக்கு பயந்து வாயும் கண்ணும் மூடி கிடக்கிற களத்து மேட்டு தொட்டில் பிள்ளைகளின் கனவெல்லாம் வண்ணத்து பூச்சி என்று அப்படி ஒரு கவிதை எழுதினேன். இது எனக்கு எழுதுனதில் இந்த 3 கவிதை பட்டாம்பூச்சி பாதிப்பு எழுதின கவிதைகளில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கவிதையாக இருந்தது. பொதுவாகவே வந்து ஆனால் மாரிட்டோக்கு எழுதின கவிதையோ அல்லது வந்து இந்த ஆதித்ய பிரதாப் சிங் எழுதின கவிதைகளையோ வந்து உள்ள வேகம் இதில் இல்லை. பொதுவாகவே நம்ம அந்த பம்பரத்தை கையில் எடுத்துருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. எடுத்து பம்பரத்தை அப்படி எடுத்து கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம். என் கையில் கொடு நீங்கள் யாராவது கேட்கும்போது உங்கள் கையில் கொடுக்கும்போது வந்து இந்த வேகம் அதில் இருக்காது. அது மாதிரி வந்து அந்த வேகம் எனக்கு இல்லை. இதை வச்சு கூட நான் ஒரு கவிதை எழுதினேன். இந்த பம்பர அனுபவத்தை வச்சு கூட ஒரு கவிதை எழுதினேன். என் கையில் சுழலும் பம்பரத்தை நீ ஆசையுடன் நீட்டும் உன் கைக்கு மாறுவதற்குள் விசை இழந்து தலை சாய்க்கிறது. பேச நினைத்ததை பேசாமலே மேடை நீங்குதல் போல் அப்படின்னு ஒரு கவிதை எழுதினேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நான்லாம் என்னை பொறுத்தளவெல்லாம் மேடையில் பேசணும் அப்படின்னா வந்து அதை பேசுவோம் இதை பேசுவோம் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு மேடை ஏறுவோம். ஆனால் அவ்வளோ தூரம் பேசியிருக்க மாட்டோம். அப்புறம் திரும்ப கீழே போன பிறகு அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்போம். அதை பேசியிருக்கலாமே திரும்ப யோசிச்சுட்டு இருப்போம். அது மாதிரி வந்து இந்த பம்பரத்தை வந்து உங்கள் கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து அதனுடைய வேகம் குறைஞ்சி போகுது. இது மாதிரியான விஷயங்கள் வந்து அதுக்கு சொல்கிறதுக்கான இது வேணுங்கிறதுக்கு இவர் சொல்லுவார் இல்லையா, அது வந்து அந்த மாதிரி வெல்லும் சொல்லுங்கிற மாதிரி வள்ளுவர் நிறைய சொல்லுவார் இல்லையா, கேளாரும் கேட்ப மொழிவதாம் சொல்லும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று தேவைப்படுது. இந்த ஹைக்கு கவிதைகளை பொறுத்தவரையில் வந்து பாஷோங்கிற கவிஞர் வந்து நிறைய மிக பிரபலமானவர். அவர் இந்த ஹைக்குவை செழுமைப்படுத்தினவருங்கிறதுல வந்து முக்கியமாக பாஷோவை சொல்லலாம். அவருடைய ஒரு கவிதை வந்து இந்த அழகான பாத்திரத்தில் அந்த அழகான மலர்களை அடுக்குவோம், இந்த அழகான பாத்திரத்தில் அந்த அழகான மலர்களை அடுக்குவோம், வீட்டில் அரிசி தான் இல்லையே. ஸோ இது வந்து எங்கே கவிதை ஆகுது அப்படிங்கன்னா அந்த 3வது வரியில் தான் அந்த நச்சுங்கிற அந்த ஒரு பெரிய ஹேமர் ப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இம்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இம்பல்ஸ் ஒரு கவிதையில் எங்கே கிடைக்குன்னா இந்த 3வது வரியில் தான் கிடைக்கி. இந்த அழகான பாத்திரத்தில் அந்த அழகான மலர்களை எடுக்குவோம், வீட்டில் அரிசி தான் இல்லையே. சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை, சும்மா இருக்கிறதுக்கு அந்த பூவையாவது அடுக்கி வச்சுட்ருப்போமே அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பெரிய தாட்டை 17 சிலபல், அதாவது 17 அசைகளில் அவங்களால கொண்டு வர முடியுது அப்படிங்கிற ஒரு பெரிய கவிதை வந்து ரொம்ப முக்கியமான கவிதையை என்னை பாதிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த கவிதைகளெல்லாம் வந்து நம்மளை ஒரு வகையில் தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு கவிதைகள் இதெல்லாம். அதுதான் வந்து ஜலாலுதீன் ரூமி சொல்லுவார், poetry can be dangerous, especially beautiful poetry, because it gives the illusion of having had the experience without actually going through. அதாவது வந்து கவிதை என்பது ரொம்ப அபாயகரமானது. அதிலும் அழகிய கவிதை ரொம்பவும் அபாயகரமானது. ஏனென்றால் அது ஒரு அனுபவத்தை
நேரடியாக வாழ்ந்து பார்க்காமலே அனுபவிக்க வைப்பது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தேள் கடித்த ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா துடின்னு துடிச்சுட்டு இருப்பான். நமக்கு வந்து உடம்பெல்லாம் கூசும். நமக்கு கடிக்கலை, அவனுக்கு தான் தேள் கடிச்சிருக்குது, அவனுக்கு தான் வலி. ஆனால் நமக்கு பயத்தில் வலி வருது, நமக்கு அவனை பார்த்த உடனே வலி வருது. ஸோ ஒரு அனுபவத்தை நம்ம நேரடியாக அனுபவிக்காமலே வந்து ஒரு விஷயம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது இந்த அழகான கவிதைகளால் தான் அப்படின்னு ரூமி வந்து சொல்லுவார். சரி, இந்த பாம்பு கடி தேள் கடியெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கவிதைக்கு வந்துடலாம். கவிதையின் வசீகரத்தில், அதுவும் கவிதையின் ஹைக்கூ கவிதைகளின் அலையில் மாட்டிக்கொண்டவர்கள் வெளியே வருவது சங்கடம். பொதுவாகவே படைப்பாளியும் சரி வாசகனும் சரி இந்த சங்கடத்தில் மாட்டிக்கொண்டவர்கள் தான். இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாசித்தவனுக்கு வந்து எழுதுனவனுக்கு வந்து எழுதாமலே இருக்க முடியாது. அது வந்து இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, இந்த சிறங்கு வந்தவன் கை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இந்த எழுதுனவனுக்கு வந்து சும்மாவே இருக்கவே முடியாது, எதையாவது எழுதிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு நான் யோசித்து பார்ப்பேன், எழுதாமல் இருந்தால் ஒரு லெட்டர் எழுதுனா கூட அதையும் வந்து ஒரு எந்தையாவது ஒரு நல்லா எழுதணுங்கிற மாதிரியான யோசனை தான் அவனுக்கு தோணும். அதை வந்து இந்த புலிவால் இதில் வந்து ஒரு வகையில் புலிவாலை பிடிச்ச கதை தான். நிறைய விஷயங்களை நம்ம புலிவாலை பிடிச்ச மாதிரி சங்கடப்பட்டுருவோம். புலிவாலை பிடிச்சிட்டு அதை விட முடியாமல் விட்டால் திரும்ப கடிச்சிருமோங்கிற பயத்தில் இருப்போம். இந்த சங்கடம், அந்த புலிவாலை பிடிக்கிற சங்கடம் யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா புலிக்கு தான் அந்த சங்கடம் இல்லை. ஏன்னா புலிவாலை அது பிடிக்க முடியாது. மற்றவங்க தான் புலிவாலை பிடிக்க முடியும். அப்போ வந்து புலிக்கு இல்லை புலிவால் அப்படின்னு ஒரு கவிதை, மலையாள கவிதை ஒருத்தர் எழுதியிருக்கார். புலிக்கு இல்லை புலிவால் அப்படின்ட்டு. இந்த சங்கடமே வந்து புலிக்கு இல்லை அப்படின்னு. குஞ்சுண்ணி மாஸ்டர் அப்படின்னு மலையாளத்தில் நிறைய கவிதை எழுதியிருக்கார். குட்டி குட்டி கவிதையாக நிறைய எழுதியிருக்கிறார். ரொம்ப பிரமாதமான கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. அதை நம்ம வாசித்து பார்க்கலாம். அந்த புக்கு ஒன்று வந்திருக்கு, குஞ்சினி மாஸ்டர் கவிதைகள்னு, ஸ்ரீபதி பத்மநாபான்னு மொழிபெயர்த்திருக்கிறார். அது வாசிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம். அது புது எழுத்து பதிப்பகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அவர் நிறைய சொல்கிறார். அவர் சொல்கிற கவிதைகள் எல்லாத்தையுமே வந்து வாழ்க்கை மரணத்திற்கு எதுவும் கற்பிப்பதில்லை, மரணம்தான் வாழ்க்கைக்கு நிறைய கற்பிக்கிறது. இது எவ்வளவு சாதாரணமான எளிமையான உண்மை. இது வந்து வாழ்க்கை மரணத்திற்கு எதுவும் கற்பிப்பதில்லை, மரணம்தான் வாழ்க்கைக்கு நிறைய கற்பிக்கிறது. எவ்வளோ பெரிய முக்கியம், எவ்வளோ சாதாரணமான விஷயம். அவர் அப்படி 2 வரியில் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு கவிதை சொல்கிறார், அவர் வேடிக்கையாகவும் நிறைய சொல்லுவார். அவர் வந்து ஈயை ஓட்டவும் முடியாது, மானத்தை மறைக்கவும் முடியாது, பாவம் இந்த நாயின் வாளால் மனிதனுக்கு ஒரு பாடமாக மட்டுமே முடியும். நாய் வாழை பார்த்துட்டு அவர் ஒரு கவிதை சொல்கிறார். இப்படி சொல்கிறார், ஈயை ஓட்டவும் முடியாது, மானத்தை மறைக்கவும் முடியாது, பாவம் இந்த நாயின் வாளால் மனிதனுக்கு ஒரு பாடமாக மட்டுமே முடியும் அப்படின்னு ஒரு கவிதை சொல்கிறார். அவர் இன்னொரு கவிதை சொல்கிறாரு, பின்னால் மட்டும் மடங்கும் கால்களால் தானே மனிதன் முன்னால் நடக்கிறான் அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம காலை முன்னால் மடக்கவே முடியாது, பின்னால் தான் மடக்குதோ. ஆனால் நமக்கு அப்படி தான் முன்னால் போகிறோம். அதை வந்து பார்த்துருக்கேன், அவன் பார்வையில் பட்டதை வந்து அது ஒரு 2 வரியில் அவர் பவர்ஃபுல்லாக ஒரு கவிதையாக்க முடியுது. பின்னால் மட்டும் மடங்கும் கால்களால் தானே மனிதன் முன்னால் பாய்கிறான் அப்படின்னு. இந்த கவிதை மாதிரியே வந்து நான் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். என்ன செய்தும் இவன் காலடியில் தலை வைத்து பணிய மறுக்கிறது நிழல் இவனின் நிழல். என்ன செய்தும் இவன் காலடியில் தலை வைத்து பணிய மறுக்கிறது நிழல் இவனின் நிழல் அப்படின்னு நான் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். அதாவது நம்ம என்ன தான் பண்ணாலும் சரி, நம்ம நிழலை வந்து காலிலேருந்து வெளியே தான் போகும். தலையை வச்சு நம்ம நிழல் நம்ம நிழலே நம்மளை வந்து பணியாது அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு கவிதை நான் ஒன்று எழுதியிருந்தேன். இந்த இதிலேயே வந்து பொதுவாகவே வந்து கவிதைக்கான உந்துதல்ங்கிறது வந்து நம்மை சுற்றி நிகழும் இயற்கை செயற்கை நிகழ்வுகள் தான். Poetry is just the evidence of life. If your life is burning well, poetry is just the ashes என்று லியோனார்ட் கோஹன் ஒரு அறிஞர் ஒருத்தர் சொல்வார். கவிதை என்பது வாழ்க்கையின் தடயம், எவிடன்ஸ். உங்கள் வாழ்க்கை நன்றாக எரிந்திருந்தால் அதன் சாம்பலே கவிதை அப்படின்னு லியோனார்ட் கோஹன் சொல்கிறார். அதுவும் வரையறையாக சொல்ல ஒரு இதாக சொல்கிறார், என்ன சொல்கிறது, இந்த எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறார்.
எல்லாரும் பார்க்கிற ஒரு காட்சியை கவிஞனின் எழுதி பழகிய கையும் மூளையும் சிறப்பான வரிகளில் சிறப்பான வார்த்தைகளை அடுக்குவதன் மூலம் கவிதையாக்குகின்றது. Poetry is everywhere, it just needs editing என்கிறார் ஜேம்ஸ் டேட். இப்போ எங்கேயும் கவிதை எங்கேயும் இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம எடிட் பண்ணால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. சில வாசிப்பும் பயிற்சியுமே கவிதை எழுதுறதுக்கு நமக்கு இப்போ நிறைய இதை தரும் அப்படிங்கிறதான் இது. எல்லாராலையும் கவிதை எழுத முடியும் அப்படிங்கிறதா இதனுடைய இந்த விஷயங்களோடைய இது வந்து. இதுக்காக வேண்டி வெஸ்ட்ல எல்லாம் நிறைய பயிற்சி பட்டறைகள் போயட்ரி ஒர்க் ஷாப்லாம் நடத்துகிறாங்க. நாங்களும் கூட குற்றாலத்தில் ஒரு 7-8 வருஷம் நடத்தணும், கவிதை பட்டறை நடத்தணும். அது ரொம்ப வரவேற்க இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது 87 ஆரம்பித்து 2000 வரைக்கும் நடத்தணும், அதுக்கப்புறம் நடத்தலை. அதை வந்து பெரிய பார்த்திங்கன்னா இந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, தலைப்பு கொடுக்குறாங்க. தலைப்புன்னு சொல்ல முடியாது, கடலை பற்றிய பொய்களை எழுதுங்க, உங்கள் பொய்களை எழுதுங்கள் அப்படின்னு. கடலை பற்றி நீங்கள் வந்து கவிதையெல்லாம் எழுத வேண்டாம், உங்களுக்கு தோன்ற பொய், இமேஜினேஷன்ஸ், பொய்யை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு இதுக்கு வைக்கிறாங்க. அதுக்கு நிறைய பிள்ளைங்க வந்து அந்த கிளாஸில் உள்ள 40 பிள்ளைகளும் ஒன்று சொல்லியிருக்கு. அதில் ரொம்ப செலக்டடாக பார்த்திங்கன்னா வேடிக்கையாக இருக்குது. ஒரு குழந்தை எழுதியிருக்கு, 6வது வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை வந்து, போர்த்தி கொள்ள போர்வை இல்லாததால் கடல் குளிராக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. போர்த்தி கொள்ள போர்வை இல்லாததால் கடல் குளிராக இருக்கிறதுன்ட்டு. ஒரு குழந்தை வந்து கடலின் மார்பு ஏறி இறங்குகிறது, அது பெருமூச்சு விடுவதால் அப்படின்னு அந்த அலையை வந்து அப்படி சொல்லியிருக்கு. அது வந்து அதே மாதிரி கடல் நிறைய குப்பைகளை உண்டாலும் கொஞ்சம் மிச்சம் வைக்கிறது கரையில் அப்படின்னு அது இன்றைக்கி நிறையவே மிச்சம் வைக்க நம்ம பார்க்கலாம். இது வந்து அந்த குழந்தை சொல்லியிருக்குது. அதில் இன்னொரு குழந்தை சொல்லியிருக்கிறது வேடிக்கையாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கடலின் குட்டி மருமகள் ஊருக்குள் வசிக்கிறாள் குளமாக அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்குள்ள வந்து ஒரு குழந்தை 6வது படிக்கிற குழந்தை சொல்லுது, கடலின் குட்டி மருமகள் ஊருக்குள் இருக்கிறாள் குளமாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கு. எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. இதெல்லாம் தேட நீங்கள் வேறு எங்கேயுமே போய் தேட வேண்டாம். நீங்கள் போய்ட்டு ஒரு ஷாப்னு போட்டு கூகுளில் தேடிங்கன்னா லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கேருந்து எடுத்தது தான். அந்த ஒரு ஒர்க் ஷாப்புக்காக வேண்டி எடுத்த விஷயந்தான், ஒரு கல்லூரியில் நடந்த ஒர்க் ஷாப்புக்காக வேண்டி எடுத்த விஷயங்கள் தான் இதெல்லாம். இன்னொரு குழந்தை சொல்லியிருக்கு, தன் மேற்பரப்பு நேர்கோடாக இல்லாததால் வெறுப்புடன் கொதிக்கிறது கடல் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கு. இது எல்லாமே வந்து கடலை பற்றி நீங்கள் உங்கள் பொய் தான், குழந்தைகளோட இமேஜினேஷன் தான் இது. ஸோ அந்த குழந்தைகள் பிற்காலத்தில் எவ்வளோ அருமையான கவிதை எழுதும் அப்படிங்கிறது தெரியும். நீ இன்னொன்று சொல்லுவாங்க, அவர் சொல்ல மாதிரி அவர் வந்து காலரிட்ஜா டென்னிஸ்னால் ஞாபகம் இல்லை, அந்த ஒரு கவிஞரை பற்றி விருது சொல்லுவாங்க, ஒரு கதை. ஆனால் அது உண்மையாக நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு பெரிய நூலகத்தில் வந்து ஒரு போட்டி வச்சுருந்தாங்க, கவிதை போட்டி வச்சுருந்தாங்க. அது கவிதை எழுதுறதுக்கு தலைப்பு வந்து இயேசுநாதர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இதுதான் வந்து அந்த கவிதைக்கான தலைப்பு. இயேசுநாதர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் அப்படிங்கிற கவிதைக்கான தலைப்பு. அப்புறம் நிறைய பேர் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஹாலில் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஒரு பையன் அங்கே விளையாடிட்டு இருந்த ஒரு பையன் வந்து அந்த ஹாலுக்குள்ளே வந்து தண்ணி குடிச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கான். சரி குடிச்சிட்டு போ அப்படின்னாரான். அப்புறம் அந்த அன்றைக்கி தண்ணி குடிச்சிட்டு சும்மா இல்லாமல் அந்த இன்விஜிலேட்டர்கிட்ட போய் இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, இல்லை எல்லோரும் கவிதை எழுதிட்டு இருக்காங்கண்ணா. அப்படி என்ன எழுதிட்டுருக்காங்கன்னு அந்த மாதிரி இயேசுநாதர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் அப்படின்னு எழுதிட்டுருக்காங்க அப்படின்னானா. அப்போ நான் எழுதலாமா அப்படின்னா, சரியா தாராளமாக எழுதலாமா அப்படின்னு சொல்லியிருந்தான். இப்போ எனக்கு பேப்பர் பேனாலாம் இல்லையா, இருந்தால் எழுதி அப்படின்னா. இவன் வந்து 2 வரி எழுதி கொடுத்துட்டு போனான். அவன் நீ அட்ரஸை கீழே எழுதுப்பா அப்படின்னாரான். அவன் ஏதோ ஸ்கூல் பேரை போட்டு அட்ரஸை எழுதி கொடுத்துட்டு போனான். அப்புறம் அந்த பையனுக்கு முதல் பரிசு கிடச்சிது அவனுக்கு. அந்த வரி வந்து இவங்கெல்லாம் பக்கமாக எழுதினாங்க, அவன் 2 வரி தான் எழுதியிருந்தானா. த லார்ட் see the maid see the lord and blushes. தண்ணீர் என்னும் கன்னி தலைவனை பார்த்து நாணிச்சு வந்தாள். the maid see the lord and blushes. இவ்வளோதான் அந்த கவிதையோட 2 வரி. அது வந்து எனக்கு காலரிட்ஜா டென்னிஸ்னான்னு ஞாபகம் இல்லை. அப்படி ஒரு கவிதை சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. அது வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சின்ன குழந்தைகளுக்கு இல்லை, இதெல்லாம் நமக்கு இல்லாமல் இருக்குது, நிறையவே இருக்குது. நம்முடைய கவிதைகளை பற்றி நம்ம எல்லாராலையும் கவிதைகள் எழுத முடியும். இப்படி அற்புதமான கவிதைகள் நமக்கு மத்தியில் உலவிக்கிட்டு இருக்குது. இப்போ தமிழ் சூழலில் பார்த்திங்கன்னா வந்து
இப்போ கிட்டத்தட்ட நவீன கவிதைக்கு வந்து 70 வயசு ஆக போகுது. 70 கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும். 47ன்னு வச்சு பாரதியிலேருந்து எடுத்திங்கன்னா அதுக்கும் கூடவே சொல்லலாம், நூற்றாண்டே சொல்லிடலாம். அப்படி ஒரு நவீன கவிதை வந்து ஒரு நல்ல காலூன்றி நிற்கிறது. அதுலேயும் வந்து 90களுக்கு அப்புறம் வந்து நவீன கவிதைகள் வந்து ரொம்ப பிரமாதமான கவிதைகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா 90க்கு வர 2 முக்கியமான இயக்கம் வந்து தமிழில் நடந்தது. அது எல்லாம் இந்திய அளவில் நடந்த விஷயம், தமிழ்லேயும் நடந்தது. அது வந்து ஒன்று தலித் இலக்கியம், தலித்தியம் முன்னாடி வந்து, ஏன்னா அது வந்து அம்பேத்கரோட நூற்றாண்டு 1991 நடந்ததை ஒட்டி தலித் மூமெண்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு இதாக வச்சு, அதுக்கு தலித்தியம் நிறைய, அது கவிதைகளை விட கதைகள் நம்ம தமிழில் நிறைய வந்தது. அதில் அதே மாதிரி பெண்ணிய கவிதைகளும் நிறைய வந்தது. அது மாதிரி புது புது கவிஞர்கள் வந்து வித்தியாசமான ஒரு குரலில் வந்து எல்லாத்தையும், அதுக்கு முன்னால் உள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு, அந்த இமேஜ், படிமம், அந்த விஷயங்கள், குறியீடு, சிம்பல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து புதுசாக நிறைய கவிதைகள் எழுதினாங்க. அந்த மாதிரியான ஒரு கவிதைகளை வந்து 90களில் இந்த பெண் கவிஞர்கள் கவிதையில் வந்து எனக்கு பிடிச்ச கவிதை வந்து கனிமொழி எழுதின நிறைய கவிதைகள் இருக்குது. கனிமொழி எழுதின ஒரு கவிதை எனக்கு வந்து சிம்பிளாக எளிமையாகவும் பிடிக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. அது வந்து எமக்கு என்று சொற்கள் இல்லை, மொழி எம்மை இணைத்து கொள்வதும் இல்லை, உமது கதைகளில் யாம் இல்லை, எனக்கென்று சரித்திரம் இல்லை, நீங்கள் கற்றுத்தந்ததே நான், வளர்த்து தந்ததே நிஜம், எனக்கென்று கண்களோ செவிகளோ கால்களோ இல்லை, அவ்வப்போது நீ இரவலாய் தருவதை தவிர, அப்படின்னு வந்து ஒரு ஆணாதிக்கத்தை பற்றின ஒரு அதான் ஆணாதிக்கத்தை பற்றி ரொம்ப உக்கிரமான வார்த்தைகளே எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு மென்மையான வார்த்தைகள் எழுதியிருக்காங்க. இதை நான் தேர்ந்தெடுக்கிற இது ஏன் எனக்கு பிடிச்சிருந்துங்கிற காரணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னால் தான் இவனுக்கு அப்பமாக திருந்துவானுங்க அப்படிங்கிற மாதிரி தான். அது மாதிரியான ஒரு இந்த பெண்ணிய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்றைய பொருளாதாரத்தில் வந்து கலப்பு பொருளாதாரம் அந்த மாதிரி காலத்தில் வந்திருக்கு. இப்போ நிறைய இந்த மாதிரி ஃப்ரீ எக்கானமி நிறைய இந்த இதில் வந்து நகர வாழ்க்கையே வந்து மாறிப்போச்சு. இப்போ சென்னைங்கிறதே வந்து சென்னையில் இல்லை. அந்த காலத்தில் நீங்கள் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, பாரிஸு, இது இவ்வளோ தான். அந்த இடத்துல எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். நீங்கள் டி நகர் இவ்வளோ உள்ளே போய் கோணம் 4 இடத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். இப்போ இன்றைக்கி சென்னைங்கிறது வந்து செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு, இங்கே வந்து தாம்பரம் தானி அங்கே போயிடுச்சு, இங்கேயும் அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடம் போயிடுச்சு. அவ்வளவு சென்னைங்கிறது சென்னையிலே இல்லை. அப்படியான நகர வாழ்க்கையில் மாட்டிக்கிட்ட இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே மரமே கிடையாது. இப்போ சென்னையில் வந்து மரமே கிடையாது. இங்கே இருக்கிற மரத்தையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தூங்குமூஞ்சி மரம்னு வச்சாங்க, அதுவும் வாரதா புயல் வந்து வாரி போட்டு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காக்காவுக்கு கூடு கட்டுறதுக்கு மரமும் இல்லை, சுள்ளியும் இல்லை. அது வந்து ஹேங்கரை தூக்கிட்டு போய் இப்போ கூடு கட்டிகிட்டு இருக்கு. நம்ம வீட்டில் சட்டை காயப்படுற ஹேங்கரை காக்கா தூக்கிட்டு போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில், டி நகர் பஸ் ஸ்டாண்டில் தான் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு நண்பரும் தான் பார்த்தோம். டி நகர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு காக்கா கூடு இருக்குது. அது ஹேங்கரெல்லாம் எடுத்து வளைச்சி வச்சு கூடு கட்டிகிட்டு இருக்கு. அது டி நகரில் ரங்கநாதரில் எடுத்துச்சா இல்லைன்னா எங்கே எடுத்துச்சுன்னு தெரில. அப்படி அங்கே ஒரு டி நகர் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கூடு பார்த்தோம். அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு நகரத்து வாழ்க்கையில் வந்து தங்கிறதுக்கு கூட இடம் இல்லை. இப்போ இன்றைக்கெல்லாம் அந்த உதவி இயக்குநர்கள் பார்த்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை நிறைய பிழைப்புக்கு தேடி நகரத்துக்கு வர்றவங்க படுற கஷ்டங்கள் எல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அதை வந்து ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறாங்க. ஒரு நண்பர் வந்து ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறார். சங்கர் ராமசுப்ரமணியன் ஒரு கவிஞர், நல்ல முக்கியமான கவிஞர். நிறைய 2-3 தொகுப்புகள் வந்துருக்குது. அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கார். அவர் வந்து அவருக்கு தங்கிறதுக்கு அன்றைக்கி ராத்திரி தங்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு மேன்ஷனில் ஒரு ஃப்ரெண்டுக்கு போகிறான்னு பார்த்தா அங்கே வீடு அவருடைய அறை பூட்டி கிடக்கு. அதனால் வந்து அவர் எங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தான் அவர் தங்க வேண்டியது இருக்குது. அப்புறம் பார்த்து அவர் வந்து அந்த ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். அதை வந்து அனைவரும் வீடு நீங்கி கருக்கல் இருட்டுக்குள் தங்களை பொதிந்து கொண்டனர் கால்நடைகளோடு. அனைவரும் வீடு நீங்கி கருக்கல் இருட்டுக்குள் தங்களை பொதிந்து கொண்டனர் கால்நடைகளோடு. நிற்கும் அவர்களின் முகத்தில் சாயந்தரம் மீந்த நிழல் உள்ளது. நிற்கும் அவர்களின் முகத்தில் சாயந்தரம் மீந்த நிழல் உள்ளது. இப்படி பார்க்குறார் ஒவ்வொருத்தரும். அப்படியும் நண்பனின் அறை தாளிடப்பட்டிருக்க பேருந்து நிலைய இருக்கையில் ஒரு பறவையின் முணுமுணுப்பும் நான் உதிர்க்கும் சாம்பலும் விழுந்து கொண்டிருக்கிறது ஒரு மாபெரும் ஆஷ்ட்ரேக்குள் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு பறவையின் முணுமுணுப்பும் நான் உதிர்க்கும் சாம்பலும் விழுந்து கொண்டிருக்கிறது ஒரு மாபெரும் ஆஷ்ட்ரேக்குள்னு.
மாபெரும் ஆஸ்ட்ரேங்கிறத அவர் எதை சொல்கிறாருன்னா தரையை தான், பூமியை தான் சொல்கிறார். பூமியே வந்து ஒரு பெரிய சாம்பல் கிண்ணமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து நகர வாழ்க்கையில் இவ்வளோ இதான்னு சொல்ல, இவ்வளோ அற்புதமான வார்த்தைகளை செறிவான இதில் இந்த கவிதைகள்லாம் வந்து 90களுக்கு அப்புறம் இந்த ஒரு முக்கியமான உடைப்புன்னு சொல்லலாம். அப்புறம் இன்னொரு அருமையான கவிதையை வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த கிளீனர், இந்த லாரியில் கிளீனர் ஓடுவான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களெல்லாம் கிளின்னு தான் கூப்பிடுவாங்க. கிளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிளி தண்ணி இது டயரை செக் பண்ணிட்டேன் அப்படி தான் அவங்க டிரைவர் கூப்பிடுவாங்க. அவங்க அந்த ஒரு சிமெண்ட் லாரி ஏற்றிட்டு போகிற ஒரு லாரி. நான் அந்த கவிதைக்கு தலைப்பு வந்து நளின கிளி அப்படின்னு ஒரு தலைப்பு. அந்த சிமெண்ட் லாரிக்கு வழிவிட வேண்டும். டிரைவரின் கீழ்ப்படியும் கிளி தன் ஒற்றை கையை வெளியே நீட்டுகிறது. அந்த சிமெண்ட் லாரிக்கு வந்து வழிவிட வேண்டும். அதனால் வந்து டிரைவரின் கீழ்ப்படியும் கிளி தன் ஒற்றை கையை வெளியே நீட்டுகிறது. விரைத்து நீண்ட இரு உலக்கையைப் போல் அல்ல, ஐயா அவசரம் என்று கெஞ்சுகிற பாவனையில் அல்ல. அது கையை நீட்டியதும் அதன் மணிக்கட்டில் உதித்த சாம்பல் நிற பறவை அலையலையாய் நீந்துகிறது. அது சிமெண்ட் லாரி ஏற்றிட்டு போகிறது. அந்த பையன் கையெல்லாம் சிமெண்ட்டாக இருக்குது. அவன் கையை இப்படி ஆட்டி இது கேட்குறது ரைட்டில் நான் ஓவர்டேக் பண்ணது கேட்குறது வந்து சாம்பல் நிற பறவை அலையலையாய் நீந்துகிறது. நான் காண்கிறேன் இம்மீப்பெருஞ்சாலையின் அந்தரத்தில் ஒரு அற்புத நடன முத்திரை. இந்த நளினத்தின் முன்னே உலகே நீ வழிவிட்டு ஒதுங்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இப்படி பண்ணுற இதிலே வந்து இந்த ஜெஸ்டர்லேயே வந்து அற்புதமான ஒரு நாட்டிய முத்திரை அந்தரத்தில் நடக்கு. இவ்வளவு பெரிய வெளியில் அந்தரத்தில் நடக்கு. உலகே நீ வழிவிட்டு ஒதுங்கு அப்படின்னு ஒரு இசைன்னு ஒரு இசையோட ஒரு அற்புதமான ஒரு கவிதை இது வந்து. அப்புறம் இன்னொரு கவிதை வந்து தென்றல்னு ஒன்று அவங்க எழுதினாங்க. அவங்க ஒரு கவிதை கொஞ்சம் தான் எழுதியிருக்காங்க, அவங்க நிறைய எழுதலை. எங்கோ மலைப்பிரதேசத்தில் ஒரு தோட்டக்காரனிடம் கெஞ்சி வாங்கி வந்த திராட்சை கொடி பூக்கவும் இல்லை காய்க்கவும் இல்லை, மாறாக படர விட்டிருக்கிறது மலையடி வாரத்தை என் பால்கனியில். எங்கோ மலைப்பிரதேசத்தில் ஒரு தோட்டக்காரனிடம் கெஞ்சி வாங்கி வந்த திராட்சை கொடி பூக்கவும் இல்லை காய்க்கவும் இல்லை, மாறாக படர விட்டிருக்கிறது மலையடி வாரத்தை என் பால்கனியில் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு கவிதையை எழுதுகிறாங்க. அது மாதிரி நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு கவிதை வந்து ஜான் சுந்தருங்கிற ஒரு கவிதை, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை வந்து உங்கா மரத்தின் கனி அப்படின்னு. உங்கா மரம் அப்படின்னா கவிதையில் பார்க்கலாம். உங்கா மரத்தின் கனி அப்படின்னு. நூல் கிளைகளின் நுனிகளில் கொத்து கொத்தாய் கனிந்திருந்த மார்புகளை பார்த்து ஏங்கி அழுகிறது குழந்தை. 5 ரூபாய் கொடுத்து அதில் ஒன்றை கொய்து தந்தவுடன் அம்மாவை கட்டிக்கொள்வது மாதிரி அதனை கட்டிக்கொள்கிறது குழந்தை. இது அம்மாதான், இது அவளே தான். கண்ணாடி கரைசலாய் வாயிலிருந்து ஒழுகும் அன்பில் அபிஷேகம் செய்யப்படுகிறது வாயுலிங்கம். எச்சில் சாலைகளில் காம்பை தேடும் நெடும் பயணம் ஈறுகளால் நடந்தே இந்த உலகத்தை சுற்று வந்தாயிற்று ஓரிரு முறை. தொப்புள் முடிச்சை கண்டதும் அத்தனை சிரிப்பு, இது அம்மாதான், இது அவளே தான். உங்கா என குழந்தை வீரிட கேட்டு முகம் சுண்டிவிட்ட பலூனுக்கு மெதுமெதுவாய் முளைக்க துவங்குகிறது ஒற்றை காம்பு. இப்போது நிஜமாகவே இது அம்மாதான், இது அவளே தான். இது கொஞ்சம் வேகமாக வாசித்தா உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் மெதுவாக வாசித்து பார்த்தீங்கன்னா இது எந்த ஒன்றும் இல்லை. அது வந்து நூல் கிளைகளில் நுனிகளில் கொத்து கொத்தாய் கனிந்திருந்த மார்புகள்ங்கிறது வந்து ஒருத்தன் பலூன் விற்றுட்ருக்கார். இந்த பலூன் வந்து கட்டியிருக்காரு. அது வந்து மேலே அப்படி இதிலேருந்து இப்படி கொத்து கொத்தா நூல் கிளைகளில் கொத்து கொத்தாய் கனிந்திருந்த மார்புகளை பார்த்து ஏங்கி அழுகிறது குழந்தை. ஒரு குழந்தை வந்து அந்த பலூனை பார்க்குது. அதுக்கு வந்து தாய் இல்லாத குழந்தை, அது அந்த குழந்தைய தாயோட மார்பு அதுக்கு ஞாபகம் வருது. அதனால் வந்து அதை ஏங்கி அழுது. அப்போ ஒரு 5 ரூபாயை கொடுத்து அந்த 5 ரூபாயை கொடுத்த பலூனை வாங்கி அது கொடுத்த உடனே அதில் ஒன்றை கொய்து தந்தவுடன் அம்மாவை கட்டி கொள்வது மாதிரி அதனை கட்டி கொள்கிறது குழந்தை. பலூன் அது கட்டிக்கிடுது. அது நினைக்கிது இது அம்மா தான், இது அவளே தான் அப்படின்னு எச்சி வடிஞ்சு கண்ணாடி கரைசலாய் வாயிலிருந்து ஒழுகும் அன்பில் அபிஷேகம் செய்யப்படுகிறது வாயுலிங்கம்.
இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வாயு லிங்கம் மாதிரி, அது லிங்கம் மாதிரியும் இருக்குது பலூன் வந்து. அது அது உள்ள வாயு இருக்குது, அதனால் அதை வாயு லிங்கம் அப்படின்னு சொல்கிறாரு அவர். எச்சில் சாலைகள், அப்படியே அந்த எச்சில் சாலைகளில் அப்படியே வந்து காம்பை தேடும் நெடும் பயணம் ஈறுகளால் நடந்தே இந்த உலகத்தை சுற்றி வந்தாயிற்று ஓரிரு முறை. அதே வந்து அந்த பலூனை பூரா அப்படியே சுற்றி சுற்றி அந்த எச்சி வாயை வச்சு அப்படி வந்து உலகம் பூரா சுற்றி வருது அதில். அப்புறம் வந்து அந்த பலூன் ஒரு இடத்துல கட்டி போட்டிருக்காங்க. அந்த கட்டி போட்டிருக்க இடத்துல வந்து அது வந்து தாயோட தொப்புள் மாதிரி இருக்கிறதுக்கு. கயிறு வந்தாயிற்று ஒரு முறை, சுற்று வந்தாயிற்று ஒரு முறை, தொப்புள் முடிச்சை கண்டதும் அத்தனை சிரிப்பு, இது அம்மா தான், இது அவளே தான். இன்னும் உங்கள் குழந்தை வந்து உங்கான்னு ஓன்னு அழுது வீரிட கேட்டு பலூன் உடஞ்சி போயிடுது. பலூன் உடைய ஆரம்பிக்கும் போது வந்து பலூனோட முனை வந்து தாயோட மார்பு காம்பு மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பலூன் சுருங்கிட்டே வரும்போது வந்து சின்ன முனை வந்து மார்பு காம்பு மாதிரி, தாயோட மார்பு காம்பு மாதிரி இருக்கும். இப்போது நிஜமாகவே இது அவள் அம்மா தான், இது அவளே தான் அப்படின்னு ஜான் சுந்தர்னு ஒரு கவிதை ஒருத்தர் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த அளவில் வந்து இந்த நினைவு விருந்தாளியாக என்னை பாதித்த சில கவிதைகளை உங்களுக்கு கைமாற்றி தந்திருக்கிறேன். இதில் நான் எவ்வளவு தூரம் விசையான பம்பரமாக தந்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிப்பாக நூலகர் காமாட்சி அவர்களுக்கும், இந்த மாதிரியான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தருகிற அந்த துறைக்கும், துறையின் செயலாளராக இருக்கிற என்னுடைய நண்பர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அடிக்கடி அதே சொல்லிடக்கூடாது, ஏன்னா அவரை துறையை விட்டு மாற்றிடக்கூடாது, அது வேறு பயமாக வேறு இருக்குது. அதனால் வந்து அதை சார்ந்த எல்லாருக்கும், கல்வித்துறை சார்ந்த எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வாசகர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இது கலந்துரையாடல் நேரம். இன்றைய ஆளுமையோடு உரையாட விரும்பும் அன்பர்கள் தங்களது கையை உயர்த்தினால் உங்களுக்கு மைக் வழங்கப்படும். வாசக அன்பர்கள் மைக்கில் மட்டுமே உரையாற்ற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வனம் புகுதல், வனம் நுழைதலாக அந்த வனம் புகுதல் அந்த தொகுப்பு வாசித்தேன். அதில் சுகுமாரன் வந்து முன்னுரையில் இந்த நகரத்து வாழ்க்கையில் குடிசை பகுதியில் வாழக்கூடிய மக்களினுடைய அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லாத விஷயத்தை வந்து முந்தைய தொகுப்புலேருந்து சுட்டி காட்டியிருப்பார். அதே மாதிரி ஒரு கவிதையில் இந்த பேணி ஈத்தக்கூடிய அந்த கிளவியை பற்றி சொல்லியிருப்பீங்க கவிதையில். பூர்ணச்சந்திரன் வந்து ஒரு இடத்துல கலாப்ரியா அப்படிங்கிறவர் ஒரு கிராமிய மண்வாசத்தோடு எழுதக்கூடிய கவிஞர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரையில் பேசுகிறார். இந்த மாதிரி ஒரு கவிதை ஆக்கணுங்கிற அந்த டூல் கண்டென்ட் வந்து நீங்கள் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலயா, இல்லை அந்த மண்ணும் மக்களையும் நேசிக்கணுங்கிற உணர்வு சார்ந்தா அதிகமாக ஒரு கிராமம் சார்ந்த வாழ்வியலை கலாப்ரியாவினுடைய படைப்புகளில் நாங்கள் காண்பதற்கான அந்த தாக்கம், அதை பற்றி சொல்லுங்கள். அது திருநெல்வேலி நகரத்தில் வளர்ந்தேன். ஆனால் அதிகமாகவும் நான் கழித்தது வந்து திருமணத்துக்கு அப்புறம். இப்போ பெரும்பகுதி வாழ்க்கையை கிட்டத்தட்ட 28 வயசுலேருந்து ஒரு 40 வருஷ வாழ்க்கையை வந்து நான் கிராமத்தில் தான் கழிச்சிருக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்குறதுல வந்து என்ன விஷயம்னா வந்து, ஒரு கவிஞனுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் வந்து ஒரு 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 வகையான சோக மனோபாவம் கவிஞனுக்கு உண்டாகுது. அதுக்கு வந்து என்னை பொறுத்தளவில் ஒரு ஒருதலை காதல் அல்லது தோற்றுப்போன காதல்ங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம். அந்த மெலங்காலி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மெலங்காலிக் மூடு அல்லது மெலங்காலின்னு சொல்லுவாங்க. இந்த மெலங்காலியில் வந்து தாடி வளர்த்துட்டு தேவதாஸ் ஆகிறது ஒன்று இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது வந்து என்ன, அது ஒரு இன்னொரு பக்குவத்தையும் நமக்கு ஒன்று கொடுக்குது. வேறு விதமான ஒரு சாதிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கத்தை கொடுக்குது. அப்படி அந்த மெலங்காலிக் மூடு நமக்கு வரும்போது வந்து சக மனிதனுடைய வலியை நம்மளால் உணர முடியுது. இதுதான் முக்கியமான விஷயம். இது வந்து அப்போ நம்ம பார்க்குற நிகழ்வுகள்லாம் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து நம்மளை அந்த ஒரு சோக பாவத்தோடு அந்த பார்க்கும்போது அதில் உள்ள ஒரு துயரம் அல்லது அதில் உள்ள கஷ்டம் நமக்கு புரியுது. நமக்கு அது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட கவிதை வந்து எல்லா பெண்களும் வந்து வனம் புகுதல்ங்கிற தொகுப்பு அது. அதை அவர் சுட்டி காட்டியிருக்க தொகுப்பு வந்து எம்பாவாயின்னு ஒரு கவிதையை சொல்லியிருப்பார். அந்த கவிதையில் வந்து பெண்கள் எல்லாம் வந்து நைட்டில் வந்து மந்தைக்கு போவாங்க. அப்படி போகும்போது எல்லாம் ஒன்று, நீ வாமா, நீ வரையான்னு கேட்டு எப்போவுமே கூப்பிட்டு போவாங்க. வீடு வீடாக போய் ஒரு 10 பேர் போவாங்க. அப்படி போகும்போது உள்ள காட்சிகளை சொல்லியிருப்பேன். ஒரு நாய் கூட வரும், அதை விரட்டி விடுவாங்க.
அது அந்த நேற்று ஒரு மாதிரி அந்த உடம்பத வர மரங்கள்லாம் இருந்தது, அது புதராக இருந்தது, கொஞ்சம் மறைவாக போகிறதுக்கு, இன்றைக்கி அதை எவனாவது வெட்டியிருக்கக்கூடாத அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த பெண்கள்லாம் போவாங்க. அது வந்து எனக்கு எப்படின்னா வந்து ஒரு கிண்டலாக ஒரு ஐரணியாக பார்க்கணுன்னு தோணுச்சு. ஆண்டாள் வந்து எப்படி வந்து பெண்கள் எல்லாத்தையும் கூட்டு வாங்க தூங்காதீங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி எழுப்பி கூப்பிட்டு போகிறாங்களோ, அது மாதிரி இவங்க எல்லாம் வந்து சீக்கிரம் இருட்டிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக வந்து அவள் வந்து விடிஞ்சிடக்கூடாதுன்னு கூட்டிகிட்டு போகிறா, இவங்கெல்லாம் இருட்டிடக்கூடாதுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஐரணி எனக்கு ஒரு மாதிரியா அப்படின்னு இவங்கள நவீன ஆண்டாளாக ஏன் எழுதக்கூடாதுன்னு அதுக்கு வந்து எம்பாவாயின்னு ஒரு தலைப்பு வச்சு அந்த கவிதை எழுதினு. ஸோ அது அந்த விஷயங்கள் அது ஒன்று இருந்தது. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிராமத்து இதில் வந்து ஈரெடுக்கிற போகணும், ஈருருவி, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் ஒரு பெரிய இது இருக்குது. அந்த பெண்களுக்கு இடையில் வந்து 1000 சண்டை இருந்தாலும் உதவ வேண்டிய நேரத்தில் உதவிக்கிடுவாங்க. இப்போ ரெட்டை பிள்ளை பெற்ற வந்து பாடு பெரிய கஷ்டமாக இருக்கும். தூக்கிட்டு போகிறது வந்து பக்கத்து வீட்டுக்காரி சண்டைக்காரியாக சண்டை போட்டவளாக இருப்பாள், என்னவும் செய்ய முடியாது. அதாவது 2 கையை வச்சுட்டு வீட்டுக்கு நான் பார்த்த விஷயம் அது வந்து அவங்க வந்து ஓரல் அந்த இது போலியோ ட்ராப்ஸ் போடுறதுக்கு வேண்டி 2 குழந்தையும் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும். அவள் வந்து ஒரு 2 பிள்ளையும் கையில் வச்சுக்கிட்டு வீட்டையும் பூட்ட முடியல, ஒரு பிள்ளைய கீழே போட்டால் அழுது, பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட சண்டை. அது வந்து இந்த கத்திரிக்கோள் பீடி விட்டுற கத்திரிக்கோளை கொடுக்காமல் இருந்ததெல்லாம் சண்டை, அவங்க பேச மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவள் கீழே வச்சா அது எழுது, அதை கீழே வச்சா அது எழுது, வீட்டை பூட்டிட்டு திறந்து போட்டும் போக முடியாது. அப்புறம் அந்த அன்றைக்கி பீடி தொலை பக்கத்து நம்ம பொம்பளை கையில் இந்த பக்கத்து வீட்டு பொம்பளை பீடி சுற்றிட்டு இருந்தவ அதை கீழே வச்சுட்டு பீடி தொலை வச்சுட்டு கொண்டா அப்படின்னு அந்த பிள்ளைய வாங்கிட்டு வா வீட்டை பூட்டிட்டு வா நானும் வரேன்ட்டு 2 பேரும் சேர்ந்து போலியோ ட்ராப்ஸ் போடுறதுக்கு அந்த பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போகிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சிறுகதையான ஒரு பெரிய தாக்கமான விஷயமா இருந்தது. இதே எனக்கு எழுதணும்னு தோணுது. இதை ஒரு கவிதையாக ஒரு கவிதைக்குள்ளே இதை கவிதையின் இடையில கொண்டு வர்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பாதிக்கிற விஷயங்களை வந்து நிறைய நான் எழுதணும்னு நினைக்கிறேன். 90களுக்கு பிறகு வந்து தமிழ் கவிதை உலகத்தில் இந்த பெண்கள் வந்து அதிகமாக ஒரு வீச்சில் மாலதி மைத்திரி மாதிரி, சுகிர்தராணி மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. இப்போ சமகாலத்தில் அந்த மாதிரியான பொதுவாக கவிதை வெளிகளில் பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மூமெண்ட்டாக ஆரம்பித்த விஷயம். அது வந்து குறைஞ்சிருக்குன்னெலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் அது ஒரு ஸ்டாப் கேப் வரும். அது வந்து ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் அதை நான் பார்க்குறது. வந்து திரும்பவும் அதை எழுதுவாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பெண்கள் சுய காலில் இன்றைக்கி தன் காலில் நிற்க முடியுங்கிற அளவுக்கு நிறையவே மாற்றங்கள் இருந்திருக்கு. அதனால் அந்த விஷயங்களை அவங்க அளவுக்கு தீவிரமாக தொடர்ந்து யாரும் மேலெடுக்கலை. அது ஒரு முக்கியமான விஷயம் தோணுது. மற்றபடி வந்து அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ உள்ள வழிங்கிறது அதை எழுதுறதுக்கான பெண்கள் வரத்தான் செய்வாங்க. நிறைய ஃபேஸ்புக்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எழுதிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சாமானியனுக்கு கவிதை வந்து அப்படி பெருசாக என்ன செய்த முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து சூத்திங் எஃபெக்ட் தான். அது கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இல்லை என்றால் அது இல்லை, உண்டென்றால் அது உண்டுங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். இல்லை, நீங்கள் வந்து அதான் நம்ம சொன்னோம், அது வந்து ஒரு பொயட்ரி நீங்கள் படிக்கும்போது வந்து உங்களுக்கான ஒரு ஏதோ ஒரு எஃபெக்ட் இருக்குது தான் செய்யும். ஒரு மன வெளிச்சிங்கிறது ஒன்று கொடுக்கலாம், அது நிறைய ஆறுதலை கொடுக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கை மீதான நம்பிக்கையை ஒரு கவிதை உங்களுக்கு கொடுக்கலாம். கவிதைங்கிறத நீங்கள் கவிதையாக மட்டும் பார்க்க முடியாது, கவிதை சார்ந்த சிந்தனை ஓட்டத்தை தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு வெறும் கவிதையை மட்டும் இல்லை. அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்து திருவள்ளுவர் எழுதி வச்சுருக்கிறாரு. என்ன அந்த இது என்ன குரல், நிறைய தாமரை என்ன குரல், அது வந்து வெள்ளத்திரையை மலர் நீட்ட மாந்திரதான் உள்ளத்தினைய உயர்வுன்னு சொல்லியிருக்கிறார். அதை நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம அது எவ்வளோ பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம். நீங்கள் வெள்ளத்தனையை மலர் நீட்ட மாந்திரதான் உள்ளத்தனைய உயர்வுங்கிறத வந்து ரொம்ப ஒரு பெரிய அறிவுரையாக எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா மனசை நல்லா வச்சுக்கணும்னு சொல்கிறோம். நீங்கள் அந்த கவிதையை முதல்ல யோசிப்பா, அதை ஒரு கவிதையாக பாருங்கள். சரி, அந்த குரலை எழுதுறதுக்கு வள்ளுவர் ஒரே நாளில் எழுதிக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த ப்ராசஸை யோசிச்சு பாருங்கள், அந்த கவிதை எப்படி உருவாகிருக்குன்னு. கவிதையை ஒரு நாளில் எழுதிக்க முடியுமா? முதல் நாள் போய் பார்க்குறாரு, தண்ணி மட்டம் கூட இருக்குது, தாமரை மலர் மேலே இருக்குது.
மறுநாள் பார்க்குறாரு அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சது 2 அக்கேஷனில் பார்க்கணும் அவர். ஒன்று குறைஞ்சிருந்தது கூடியிருக்கணும், அல்லது கூடினது குறைஞ்சிருக்கணும். அப்போ தான் அவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. தண்ணி வந்தால் தண்ணிக்கு மேலே போனால் அது போல், இது கீழே போனால் கீழே போல், அந்த விஷயந்தான் அவரை பாதிக்குது. இப்போ இதை வாழ்க்கையோட பொருத்தி பார்க்குறது எப்படி அப்படிங்கிறது யோசித்து பார்க்குறாரு அவர். அப்போ இதை ஏன் அவருக்கு தோணுனது உயர்வான சிந்தனை உள்ளத்தனையது, நீ நினைக்கிறது தான் ஒன்றா வசத்தும் அப்படிங்கிற ஏன் அது கூட அந்த ஒரு சைடு ஆஃப் த காயினை இன்னொரு சைடு ஆஃப் த காயினை ஆக்கும்போது தான் காயின் 2 பக்கம் இருந்தால் தான் ஒரு அது செல்லக்கூடிய காயின். அது மாதிரி அவர் வள்ளுவர் அப்படி செய்கிறார். ஸோ அவர் ஏன் அப்படி செய்யணும்? அதை நீ கவிதையாக ஆக்குறது நம்ம அப்படி செய்கிறோம் நம்ம ஸோ அது கவிதையாக பார்த்தீங்கன்னா அது வாழ்க்கைக்கு ஒரு மறுபக்கத்தை அது கொடுக்குது. ஸோ அது வாழ்க்கைக்கு கண்டிப்பாக கவிதை தேவை தான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. சினிமா பாடல்களையும் நம்ம கவிதைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, சினிமா பாடல் வரியில் கவிதைகள் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அது ஒன்று முழுசையும் கவிதைன்னு எடுத்துக்க முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் கவிதையில் எடுத்துக்க முடியாது. கவிதை போன்ற வரிகள் இருக்கத்தான் செய்யுது. இப்போ நவீன கவிகளில் முத்துக்குமார் நல்லா தான் எழுதியிருக்கிறான். அது மாதிரியான சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு நிறைய உந்துதல் இதுலேருந்து கிடைக்கிது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாழினி முனுசாமி. முதல்ல காமாட்சி மேடத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நேற்று தான் முகநூலில் அவங்களை ரெக்வஸ்ட் கொடுத்தேன், ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டும் நான் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் இங்கே அது மாதிரி களப்பிரி ஐயாவும் அவருடைய நட்பில் வட்டத்தில் நான் இருக்கிற முகநூலில் அவர் இந்த செய்தியை போட்டிருந்தாங்க ஏற்கனவே இன்றைக்கி பேசுகிறேன்னு. ஆனால் அதை மறந்துட்டேன். நேற்று காமாட்சி மேடம் சொன்னதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்தேன். எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா அவர் ஆசிரியராக இருக்கும் பொழுது மாணவர்களுக்கு அடிப்படையில் எப்படி கவிதையை எழுதலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த குழந்தைகள் எழுதின கவிதைகள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. நிறைய செய்திகள் அழகியல் சார்ந்த கவிதைகளை சொன்னீங்க முழுக்க. இன்னும் ஒரு வருத்தம்னாக்கா அந்த அரசியல் கவிதைகளை நீங்கள் தவிர்க்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதை பற்றி சொல்லணும். இல்லை, அது தவிர்க்கணும்னு நான் தவிர்க்க மாதிரியா இல்லை. நேரம்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இன்னொன்று எனக்கு ஆடியன்ஸ் அப்படி எல்லாருக்குமே மேடையில் இருக்கிறவனுக்கு ஆடியன்ஸை பற்றி ஒரு சின்ன இது இருக்கும். எல்லாருக்கும் இருக்கணும், எந்திரிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. யாராவது ஒருத்தர் ஒன்றுக்கு எந்திரிச்சு போனால் கூட இங்கே இருக்கிறவனுக்கு பயமாக இருக்கும். அது போர் அடிச்சு தான் எந்திரிச்சு போவாங்களா அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சில பொதுக்குழுக்களில் அரசியல் பேசலேன்னு சொன்னீங்கள்ல, சில பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா கட்சி ஒரு தீர்மானத்தை கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு சொல்லும். அதனால் நீங்கள் இந்த தீர்மானம் நிறைவேறே ஆகணும் அப்படின்னு சொல்லும். அதனால் யாராவது எதிர்க்கிற மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா அவனுக்கு பின்னால் ஒரு அடியாளை உட்காரச்சிருப்பாங்க. இவன் தெரியாமல் வேட்டிக்கிட்ட இருந்துச்சா கூட உட்காரு அமைக்கிடுவாங்க அவங்கள. அது மாதிரி இது ஒரு வகையான இக்கட்டான இது. ஆனால் எல்லா ஆடியன்ஸுக்குமான ஒரு அழகியல் கவிதையும் ஒரு சின்ன கவிதைகளையும் தேர்ந்தெடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதாக இருந்தது. பேசும்போது ஒரு வேளை நம்ம இது பண்ணுறதா இருந்தால் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுருந்தேன். இதில் இப்போ என்டி ராஜகுமாரோட ஒரு கவிதையை கூட நான் இதில் குறித்து வச்சுருந்தேன். பட் எவ்வளோ தூரம் அது இதாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நேரம் கருதி தான் அதை நான் கடைசியில் நேரம் கருதி தான் அதை விட்டுருந்தேன். திரச்சி மீன் வால் எடுத்து சுழற்றும் அப்பன், மான் கொம்பெடுத்து அப்பனுக்கப்பன் வீசிய அடவு முறைகளை சொல்லித் தருவான். அப்பனுக்கு அப்பன் ஆடுகளத்தில் மல்லு பிடிப்பான். முன்னங்காலை தூக்கி முட்ட வரும் வெள்ளைக்கடாவின் கழுத்தை கடித்தெழுத்து வீசிய கடுவா புலி கம்புகளால் அம்பு செய்து படை நடத்திய கதைகளை சொல்லுவான். இன்னமும் மிஞ்சி இருக்கிறது இந்த போர்க்குணமும் மானமும். எங்களுக்கும் சொல்லித்தரா அடவும் தகுதியும் இல்லாத துரோணா, மீன்முள் வாளெடுத்து ஆமைத்தோடு கேடயம் செய்து செலுத்தடிக்கும் ஆயுதம் பிடிக்க தெரியாதவன் நீ அப்படின்னு என்டி ராஜகுமார் ஒன்று சொல்லியிருக்காரு, கவிதை எழுதியிருக்கார். இது முழுக்க ஒரு கிராமிய இது சார்ந்த ஒரு இது இந்த துரோணர் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பெரிய அரசியல் பார்வையாக பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம துரோணர் முக்கியமாக அவர் பண்ணுற அரசியல் என்னென்னா, ஏகலைவன்ட்டை பார்த்துட்டு இவன் ஒரு காலத்தில் அர்ஜுனனுக்கு எதிராக வர முடியும் அப்படிங்கிற, பாண்டவர்களுக்கு எதிராக வர முடியும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் அவர் அந்த அரசியல் பண்ணி தான் அவங்கள்ட்ட கட்டவர்கள் காணிக்க கேட்குறதா ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை நம்ம எல்லா தலித்திய ஆட்களும் பயன்படுத்தியிருக்காங்க. நாங்கள் கூட திராவிடர் அரசியல் என்னுடைய கவிதைகள்லேயும் ஒரு வகையான இந்த
திராவிட அரசியல் இருக்குதுல்ல, அந்த கவிதையை நானும் அதே மாதிரி வந்து சொல்லியிருக்கிறேன். அது வந்து அந்த கவிதை எனக்கு சரியாக ஞாபகம் வரல. துரோண வெற்றிக்காய் பார்த்திப வெற்றிக்காய் கட்டை விரல் காணிக்கை வாங்கும் துரோணன் அப்படின்னு நான் எழுதியிருப்பேன். துரோணன் நிச்சயம் இன்னும் என்ன செத்தா போயிட்டு அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பேன். அதாவது இன்றைக்கும் வந்து அந்த மைண்டை வச்சுக்கிட்டே, அந்த மைண்டுக்குள்ளே அதை வச்சுக்கிட்டே வந்து முதல்லே கருவுறுக்கிற கால விஷயங்களை நிறைய பேர் அரசியல் பண்ணுறாங்க. அதில் நிறைய அரசியல் கவிதைகள்லாம் இருக்குது. இது பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரியான கவிதைகளை நான் ஜாஸ்தியாக வந்து தேர்ந்தெடுக்கலை. ஏன்னா கொஞ்சம் ஒருவேளை கேட்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கவிதைகள் தான் நான் தேர்ந்தெடுத்தேன். இப்போ நான் அடிக்கடி சொல்லக்கூடிய கவிதைகளையும் நான் தவிர்த்துருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அதை கேட்டிருக்கலாம், இப்போ என்னுடைய கட்டுரைகளில் வாசிச்சிருக்கலாம் அப்படின்னு. இப்போ அடிக்கடி நான் ஒரு கவிதையை சொல்லுவேன். இப்போ அதுக்கு சொன்னால் என் மனைவி கிட்ட இருந்துச்சு ஓடினா கூட ஓடிடலாம், அவனுக்கு வேலை இல்லையா அப்படின்ட்டு. அதாவது இந்த E=mc² ஒரு கவிதை இருக்கும். அதாவது அந்த புவியரசு தான் அந்த கவிதை எனக்கு அறிமுகப்படுத்தினார், கவிஞர் புவியரசு. கோயம்புத்தூருக்கு அந்த காலத்தில் 71 வானம்பாடி இருக்கும்போது அங்கெல்லாம் போவேன். அப்போ எனக்கு 21 வயசு 22 வயசில். அப்போ போகும்போது ஒரு புஸ்தக கடையில் வந்து ஒரு புக் ஸ்டால்லேருந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து என்கிட்ட காமிச்சார், இங்கிலீஷ் புக்கு. அதில் வந்து மேலே ஒரு பக்கத்தில் வந்து கடைசியில் ஒரு 3 வரி தான் இருந்தது. அது தலைப்பை அவர் பொத்திக்கிட்டார், இந்த கவிதையை படிங்க அப்படின்னாரு. அதில் வந்து ஹி எரேஸ்டு ஹிரோஷிமா வித் எ பீஸ் ஆஃப் சாக் அப்படின்னு 3 இதாக இருந்தது. ஹீ ஒரு வரி, எரேஸ்டு ஹிரோஷிமா வித் எ பீஸ் ஆஃப் சாக் அப்படின்ட்டு இருந்தது. இது நீங்கள் என்ன சொல்லுங்கப்பா அப்படின்னாரு. நான் 2-3 தடவை வாசித்தேன். அவர் வந்து ஹீனா அந்த ஹைச் பெரிய எழுத்து போட்டிருந்தாலும் வந்து அது கடவுள்னு சொல்லலாம். பெரிய எரேஸ்டுங்கன்னா ஹிரோஷிமா வித் பீஸ் ஆஃப் சாக்குன்னு போட்டிருக்கு. சாக் பீஸை வச்சு எழுத தர முடியும், எப்படி அழிக்க முடியும்? கிட்ட வந்துட்டு சொல்லுங்கன்னாரு. இல்லைன்னா எனக்கு முழுசும் தெரியல, இவ்வளோ இந்த குழப்பம் இருக்குது, கடவுள் இல்லைன்னு தெரியுது, சாக் பீஸை வச்சு எப்படி அழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா. அப்போ வந்து அவர் வந்து தலைப்பை கையை எடுத்து காமிச்சார். அந்த தலைப்பு வந்து E=mc²ன்னு அந்த கவிதைக்கு தலைப்பு போட்டிருந்தது. இப்போ ரெண்டையும் சேர்த்து வாசித்து பார்க்கும்போது வந்து E=mc², ஹி எரேஸ்ட் ஹிரோஷிமா வித் பீஸ் ஆஃப் சாக். என்றைக்கு ஐன்ஸ்டீன் வந்து E=mc²ன்னு போர்டில் எழுதினானோ அன்றைக்கே ஹிரோஷிமா நாகசாகியோட தலையெழுத்து அழிஞ்சு போச்சு. 3 வரி தான், அந்த தலைப்பில் தான் அந்த உயிர் இருக்குது. ஸோ இதை நம்ம சொல்லலாம். ஆனால் இதை அடிக்கடி சொல்லிட்டேன், நிறைய தடவை சொல்லிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு இதே மாதிரி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதனால் வந்து இந்த மாதிரி கவிதைகளை சொல்கிறதுக்காண்டி அதே அந்த ஒரு ஆதித்ய பிரதாப் சிங் எழுதின அந்த வியட்நாம் கவிதை, இந்த மாதிரி நிறைய கவிதைகள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் சொன்ன கவிதைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. உலகம் முழுவதும் இருந்த மிகச்சிறந்த கவிதைகள் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ஒரு படைப்பாளியாகவே தொடர்ந்து இயங்கிட்டுருக்கீங்க. அப்போ உங்களை ரொம்பவும் பாதித்தது, பல நாட்களாக நான் தூங்கலை இந்த கவிதையை படித்ததுனால, இந்த புத்தகம் படித்ததுனாலன்னு சொல்லி எந்த ஒரு படைப்பை, உதாரணமாக இப்போ வந்து நீங்கள் 2000 வருடங்களுக்கு முன்னாடியான ஒரு திருக்குறளை நம்ம உதாரணமாக சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய படைப்பு இங்கே இருந்திருக்குது, வெள்ளத்தனை மலர் நிட்டம்னு. அந்த மாதிரி இந்த புத்தகம் என்னை ரொம்ப பாதிச்சது, இந்த கவிதை பாதிச்சதுன்னு ஏதோ ஒரு படைப்பு இருக்காயா? இல்லை, நிறைய கவிதைகள் தான் நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ ஒரு கவிதைங்கிறது மாதிரி ஒரே கவிதை புரட்டி போட்ட கவிதைன்னு சொல்ல முடியாது. ஆனால் புரட்டி போட்ட புத்தகம், எனக்கு ரொம்ப புரட்டி போட்ட புத்தகம்னா வாழ்காவில் இருந்து கங்கை வரைங்கிற புத்தகத்தை நான் சொல்லுவேன். என்னை வாழ்க்கையில் ரொம்ப என்னை எழுத எல்லாமே இந்த நொடி வந்து அந்த நொடி எந்த நொடி என்னை வாசிக்க வச்சதோ அந்த நொடி தான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கு, இந்த நொடியில் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் அது. ஐயா வணக்கம், என் பேர் மணிகண்டன். நீங்கள் அப்புறம் திரு பாரதி கிருஷ்ணகுமார், இன்னும் பிற கவிஞர்கள் எல்லாருமே வங்கியில் தான் வேலை செஞ்சுருக்கீங்க. வங்கியில் வேலை செஞ்சுட்டு நேரம் போதாது உங்களுக்கு. இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நீங்கள் கவிதைகள் கட்டுரைகள் இப்படி எழுதுறீங்க? அதில் ஏதாவது உளவியல் ரீதியாக ஏதாவது ஒரு இருக்கா, இல்லை என்ன காரணம்ன்ட்டு சொல்லுங்கள். இல்லை, உளவியல் ரீதியான காரணம்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் சரி, அதாவது டைம் நிறைய வேலை இருக்குதுன்னு சொன்னீங்க. ஆனால் என்ன ஒரு லாபம்னா வந்து எல்லா வேலையும் வந்து 5 மணிக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அன்றைக்கி இருப்பு கட்டி காசை உள்ளே வச்சுட்டோம்னா எங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு தாலுகா ஆஃபீஸ் மாதிரியோ அல்லது வந்து ஒரு மற்ற அரசு அலுவலகம் மாதிரியோ வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து செய்கிறதோ அல்லது அதே நீங்கள் ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்கிற மாதிரியோ வேலையோ எங்களுக்கு கிடையாது. நான் வந்து லக்கிலி வந்து நான் வந்து
அதிகாரியாலாம் ஆகலை. கடைசி ஒரு வருஷம் தான் அதிகாரியாக ஆகினேன். அது வரைக்கும் நான் அதிகாரியெல்லாம் ஆகலை. எனக்கு இந்த மாதிரியான ஆர்வம் இருக்கிறதுனால வந்து அதிகாரியெல்லாம் ஆகலை. அந்த வகையில் எனக்கு வந்து வங்கி வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக தான் இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே வந்து வங்கி வேலைங்கிறது வந்து இதாக தான் இருந்தது. அப்புறம் நிறைய பேரை வந்து சந்திக்கிற கவுண்டரில் நிறைய குணாதிசயங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அது நிறைய என்னுடைய இந்த ஓடுநதி கட்டுரைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எழுதியிருப்பேன். நிறைய பெண்கள், நிறைய சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்து அப்படி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குது. அங்கேருந்து நிறைய எங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு கட்டுரைகள் எழுதுகிறவுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் கிடச்சிது. நிறைய குணாதிசயங்கள் பார்த்துருக்கறனால வேடிக்கையான ஆள்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். அது இந்த கவுண்டரில் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு இது. நம்ம பாதி பேர்கிட்ட சண்டையும் போடுவோம். அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுவும் இருக்குது. நன்றி ஐயா. வாசக அன்பர்களின் நினைவிற்கு பொன்மாலை பொழுது நிகழ்வு நேரலையாக யூடியூப் இணையதளத்தில் தமிழ் இணைய கல்விக் கழக அன்பர்களின் உதவியோடு தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. மேலும் இதுவரை நடைபெற்ற பொன்மாலை பொழுது நிகழ்வுகள் அனைத்தும் யூடியூப் இணையதளத்தில் கண்டு மகிழலாம். அதற்கான இணைப்புகள் அனைத்தும் நமது அண்ணா நூற்றாண்டு நூலக இணையதளத்தில் வழங்கப்படுகிறது என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். தொடர்ந்து நிகழ்வின் நிறைவாக நன்றியுரையோடு இந்த வார பொன்மாலை பொழுது என்கிற நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றியுரை வழங்கிட எங்கள் அன்பு சகோதரர் திரு சு மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு மொழியில், ஒரு இனத்தில் ஒரு முறைதான் நிகழும் அற்புதம் கலாப்ரியா. இது நமது கவிஞர் பற்றி கவிஞர் விக்ரமாதித்யன் அவர்கள் கூறியது. தமிழில் நவீன கவிதைகள் இறுக்கத்திலிருந்து இன்றைய எளிமையை நோக்கி மிக மெதுவாகவே நகர்ந்து வந்திருக்கின்றன. தமிழ் கவிதைகளின் இந்த எளிமை நோக்கிய பயணத்திற்கு பாதை அமைத்து தர தனது கவிதை தோள்களை கொடுத்தவர்களில் முக்கியமானவர் நமது கவிஞர். கண்ணதாசன், வண்ண நிலவன், புதுமை பித்தன், பிரமிழ் போன்ற கவிதை ஆளுமைகளை சிலாகித்துவிட்டு நினைவின் விருந்தாளியாக ஒரு கவிதை நுழையும் பொழுது உலகமே மாறி போகிறது. கவிதை மட்டுமல்ல, எந்த ஒரு நல்ல எழுத்தும் நமது உலகத்தை மாற்றிவிடக்கூடியதே என்று கவிதை நினைவின் விருந்தாளி என்ற தலைப்பில் உரையாற்றிய நமது கவிஞரும் இந்த நூலகத்தின் விருந்தாளியே. தமிழ் கவிதையின் வரலாற்றில் கலாப்ரியா என்னும் கவிதை ஆளுமைக்கான இடம் என்பது தவிர்க்கவோ நிராகரிக்கவோ முடியாத இடம் என்று சொல்லிக்கொண்டு கவிஞர் அவர்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் மரியாதையும் நெஞ்சார்ந்த நன்றியையும் இந்த தருணத்தில் பதிவு செய்கிறோம். நன்றி ஐயா. நம் நினைவுகளுக்கு கவிதைகளாலும் வாரந்தோறும் சாமரம் வீசும் புன்மாலை பொழுது போன்ற இலக்கிய நிகழ்ச்சியினை தொடர்ந்து நடைபெற தகுந்த ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கி வரும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், பொது நூலகத்துறை இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் சென்னை மாவட்ட நூலகர் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சியானது நல்லபடியாக நடைபெறுவதற்கு வேண்டிய ஒத்துழைப்பை நல்கி வரும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பணியாற்றி வரும் நூலகர்கள், ஒலி அமைப்பு பணியாளர்கள், இதர துறை பணியாளர்கள் மற்றும் வாசகர்கள் அனைவருக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.